திருநீலகண்டத்து மேல சத்தியம் இனிமே தொடக்கூடாதுன்னுட்டான். ஏன்னா 2 பேருமே சிவபக்தா, நடராஜாக்கு அப்படி ஒரு பக்தி. அதனால திருநீலகண்டத்து மேல ஆணை சத்தியம் என்ன தொடக்கூடாது. இவர் பார்த்த எப்போ சுவாமியே நமக்கு சாட்சியா இழுத்து இவர் சத்தியம் பண்றாளோ அப்படின்ட்டு ஆயுசு முழுக்கலும் தொடாத இருந்தாலும் அதுல பெரிய புராணத்துல அது சேக்கிழாரால தான் அப்படிலாம் எழுத முடியும். அவர் அதுல வர்ணிக்கிறார். இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வருஷ கணக்கா ஒருத்தருக்கொத்தர் ஒரே வீட்டுல தான் இருக்கா, ஆனா ஒருத்தருக்கொத்தர் மேல ஸ்பர்ஷம் இல்லாத குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இவாளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, இப்படி சபதம் பண்ணிண்டா அப்படிங்கிறது அடுத்த வீட்டுக்கு தெரியாதான், அடுத்த அயலார் அறியாது அப்படிங்கிற அக்கம் பக்கத்துல இருக்கவாளுக்கு கூட தெரியாது இவாளுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு இருக்கு அப்படின்னு. இதுக்கு பெரியவா வியாக்கியானம் என்றா ரொம்ப அழகா ரசிக்கிறாப்புல இருந்தது. அயலாருக்கு தெரியாத நடந்தது அப்படின்னு. இந்த காலமா இருந்தா அப்படி இருக்குமான்னு முதல்ல இருக்கிற மீடியாக்கெல்லாம் போய் இருக்கிற கோர்ட்டுக்கு போய் கேஸு போய் ஊரை சிரிக்க அடிச்சு இத்தனை ஆயிடும். ஆனால் 2 பேரும் இப்படி அடுத்தவாளுக்கு அயலாருக்கு தெரியாத அளவுக்கு தங்களோட அந்த பிரதிஜையை பாதுகாத்துனாங்க. இப்படி அயலாருக்கு வேணா தெரியாத இருக்கலாம், ஆண்டவனுக்கு தெரியாத இருக்குமா? ஏன்னா அவர் மேல என்ன ஆணையிட்டு சொல்லியிருக்கார். அவர் பார்த்தார். எப்போ இவர் பார்த்தார் வந்தார்னார், இவாளுக்கு தொண்டு கிழமை வயசானதுக்கு அப்புறம் வந்தார். அதுலயும் பெரியவா சொல்றான், இவரோட வம்பையும் பாருங்க. இவருக்கு நிஜமாவே அவன் மேல அக்கறை இருந்ததுன்னா இனிமே சபதம் போட்டதுக்கு 2 நாள் அப்புறமே வந்திருக்கலாம், இல்ல 1 வாரம் கழிச்சு வந்திருக்கலாம், 1 மாசம் கழிச்சு வந்திருக்கலாம். இவன் ஆயுசு முழுக்கல காலத்தை தள்ளிட்டு கழவாழ ஆனதுக்கு அப்புறம் தான் இவருக்கே உரைச்சுது, ஐயோ பாவம் நம்ம வேலை ஆணையிட்டு இப்படி பண்ணிவிட்டாளு. அதனால இவர் என்ன பண்ணார், இவர் ஒரு சாமியார் வேஷத்துல வந்தவர் ஒரு திருவோடு. இவர் கொயவர், இந்த ஓடெல்லாம் பானை ஓடெல்லாம் பண்றவர். அதனால என்ன பண்ண அந்த ஓட்டை கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து கொடுக்குறார். இது ஒரு ரொம்ப ஒரு தெய்வீகமான ஓடு, இதோட பெருமையை அப்புறம் நான் சொல்றேன். அதனால இதை பத்திரமா வச்சுக்கோ, நான் வெளியில போனேன், போயிட்டு வந்து கேட்டோன்னு கொடுக்கணும் அப்படின்னு. இவர் ஆஹா அப்படின்னா பத்திரமா லாக்கர்ல போட்டி வச்சிருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். வரவர் சும்மா வரல, ஓட்டை அந்தர்த்தியான ஆறாப்புல பண்ணிட்டு வந்தார். காணா போறாப்புல வந்தவர் என்ன பண்ணார், நான் கொடுத்த ஓட்டை திருப்பி கொடுன்னு. சரி இவர் போய் திறந்து பார்த்தா லாக்கர்ல ஓடு காணும். ஓட்டை காணும் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்ன, நான் தான் பயவனா இருக்கிறதுனால இதை விட பிரமாதமா ஓடு பண்ணி தரேன். நான் சொல்றதையே சொல்லி கொடுத்தேன், இது சாதாரண ஓடு இல்லை, இது ஸ்பெஷல் ஓடு, பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்னேன். அதனால உனக்கு என்ன வந்துருத்தோ அது மேல ஆசை வந்துருத்தோ அதை திருடிண்டு இப்போ வேற ஓடு தரேங்கிற, அதுல உனக்கு ஆசை வந்துருத்தோ, நான் கொடுத்த ஓட்டை ஒழிச்சு வச்சுட்டு திருடிண்டு நீக்கு வேற தரேங்கிற, எனக்கு முடியவே முடியாது, அதுதான் வேணும். ஆனை மட்டும் கெஞ்சினேன், நிஜமா சொல்றேன், நான் திருடல, எல்லாம் ஒண்ணும் இல்லை, பத்திரமா தான் வச்சிருந்தேன். ஆனா எப்படி மாயமா போச்சு, அது எப்படி வீட்டுக்குள்ள வச்சுன்னு மாயமா போகும்? ஓட்டு ஒரே ரகலை பண்ற, எனக்கு கொடுத்தா அந்த ஓட்டை கொடு, அதை கொடுக்க முடியல அப்படின்னா வேற ஓடு வாங்கிக்க மாட்டேன். ஒண்ணு இல்லையா வேற ஒண்ணு காம்ப்ரமைஸ் என்ன பண்றது, நான் தான் திருடினேன்னு ஒத்துக்கோன்னு. நான் திருடிட்டேன்னு ஒத்துக்கோங்க, அதை எப்படி நான் பண்ணாத காரியத்தை தப்பு பண்ணினேன்னு ஒத்துக்கிறது? கடைசியில என்ன பண்ணாங்க, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ அந்த ஓட்டை திருடலைன்னு எனக்கு சத்தியம் பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணி கொடு. உங்களுக்கு அப்படிதான் அப்பதான் நம்புவேன்னா ப்ராமிஸ் பண்றேன், எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, அப்படி பண்றேன்னு. உன் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு நான் இவ சாட்சியா நான் திருடல்லைன்னு சொல்லணும். இவர் பார்த்த, ஏன்னா இவாளோ இப்படி இருக்காங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்க மாட்டாங்கிறது அடுத்த வீட்டுக்கே தெரியாது. இப்ப எங்க இருந்தோ அந்த சாமியார்ட்ட எப்படி சொல்றது? இவர் இல்ல நான் வேற தக்க விதத்துல பண்ணி தரேன்னாலும் அங்கேயும் ரொம்ப ரசிக்கிறார் பெரியவா. அதுல சேக்கிழாரோட வார்த்தை பெரியவர் இடத்துல, இவருக்கோ விஷயத்த சொல்லவும் முடியாது, பொண்டாட்டியை தொடமாட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா அவருக்கோ நம்பிக்கை வரணும். அதனால என்ன பண்ண, உங்களுக்கு தக்க விதத்துல நான் சத்தியம் பண்ணி தரேன்னாரு. அது என்ன தக்க விதம்?
இவளை தொடமாட்டேன். உடனே இவர் குதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அதுக்கு மேல மறைக்க முடியலன்னா, பத்தியா இதுலேருந்தே தெரியுது நீ தான் திருடி இருக்கேன்னு. எப்போ உன் பொண்டாட்டியை தொட்டு சத்தியம் பண்றதுக்கு நீ பயப்படுறியோ, அதாவது சத்தியம் பண்றதே என்ன பண்ணா, நமக்கு ரொம்ப யாரு பிரியமோ அவளை மேல ஆணையிட்டு சத்தியம் விட்டு சொல்லு அப்படின்னா, அது பொய் சத்தியமா இருந்தா அவளை பாதிச்சிடும். உன் குழந்தை மேல சத்தியமா சொல்லு அப்படின்னா, நான் பொய் சத்தியம் பண்ணேன்னா குழந்தைக்கு ஆபத்து வந்துடும். மனைவி மேல சத்தியமா சொன்னா மனைவிக்கு ஆபத்து வந்துடும். நிச்சயம் நம்மளால அதை தாங்க முடியாது. அதனால அவா சாட்சியா ஆணையான்னாக்க பொய் சத்தியம் பண்ண மாட்டோங்கிறதுக்காக தகராறு பண்ண. உடனே என்ன பண்ண, நீ இப்படிதான் வம்பு பண்ண, நான் நேரம் போறேன் அப்படின்னு சிதம்பரத்துல பொது தீட்சகர்கள்ட்ட போனேன். அங்க கோர்ட்டே தான், கோவிலே தான், நமக்கு கோவிலே தான் கோர்ட்டு, ராஜாவே தான் நீதிபதி. வேதம் பிடிச்சவாதான் அங்க சீஃப் ஜஸ்டிஸ். அப்படிதான் சிஸ்டம் இருந்திருக்கு. அப்படி இருந்த வரைக்கும் எல்லாம் தர்மமாவே இருந்தது. குறவு ஒன்றும் தப்பல் தண்டெல்லாம் நடக்காத இருந்தது. எப்போ எல்லாம் மாறித்தோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே பெரியவா சொல்றாப்புல இனிமேல் கிராமத்துக்கு கிராமம் சுப்ரீம் கோர்ட் பிரான்ச் ஓபன் பண்ணும் போல. போலீஸ் ஸ்டேஷன் நம்ம என்ன கண்டோம் சுதந்திரம் அடைஞ்சு, ஊருக்கு ஊரு போலீஸ் ஸ்டேஷன், ஊருக்கு ஊரு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் பிரான்ச்சு. இதுல போராட்டத்துக்கு மகளிர் காவல் நிலையம் அது அப்படின்னா அத்தனை தப்பு நடக்கிறதுன்னு அர்த்தம். இது பெருமைப்படுற விஷயம் இல்லை, பக்கப்பட வேண்டிய விஷயம். போன இவர் சொன்ன இந்த கழுவர் போய் சொல்றாரு, ஓட்ட திருடின்னு. உடனே எல்லாரும் என்கொயரிக்கு வந்தா, நான் ஆனை மட்டும் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறேன். உடனே அவள்லாம் சொன்னா, அவர் தான் சொல்றாரு, பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருவோங்கிற, ப்ராமிஸ் பண்ணுங்கிற, அதுல என்ன உனக்கு, நீ திருடல என்ன பண்ணிட்டு போய் அப்படின்னு அவர் பார்த்தார். அப்போ சொன்ன எங்க பண்ணணும்னு, அந்த குளம் இளமையாக்கினார் குளம்னு, அந்த தீர்த்தத்துல அந்த சுவாமி இருக்கு, அந்த சுவாமி சந்நிதியில அந்த குளத்துல மூழ்கி அவ கையை பிடிச்சுன்னு குளத்துல மூழ்கி நான் திருடல்லன்னு சத்தியம் பண்ணுன்னு சொன்ன. இவர் பார்த்தார், சரி இதுக்கு மேல வழி கிடையாது, நேர எல்லாருமே போனா குளத்துக்கு. அப்ப என்ன பண்ண, ஒரு தடி, ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு, இவர் ஒரு பக்கம் பிடிச்சுட்டாரு, அவளை ஒரு பக்கம் பிடிச்சு, அப்ப கூட பரவாயில்ல, அப்ப கூட டைரக்டா தொடப்படாது. ஒரு தடியை இவன் பவுர் கையை பிடிச்சுன்னா ஒரு கையை பிடிச்சிருந்தார். அப்புறம் அவன் கூட வரலன்னா, ஏதோ அவளை பிடிச்சுன்னு சொல்றாரோடி, அது வரைக்கும் இருக்க விடுங்கோ. மொழி ஏந்தினாலோ இல்லையோ, ரெண்டு பேரும் எப்படி வந்தா அப்படின்னு, இவ சபதம் பண்ணினாலே திருநீலகண்டத்து மேல ஆனா என்ன தொடப்படாது அப்படின்னு, அன்னைக்கு எப்படி இருந்தாலும் அப்படி ஏந்துட்டா ரெண்டு பேரும். எல்லாம் ரிவர்ஸ்ல போயிடுது வயசெல்லாம். ஏன்னுட்டா பார்த்தா கிழவரை காணும், மேல ரிஷபாரூடரா பரமேஸ்வரன் நிற்கிறது. நின்றுட்டு அப்ப சொன்ன, அப்புறம் தான் இவாளுக்கு தெரியுது, இப்ப அத்தனை பேருக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இப்படி ஒரு குயவர் இருக்காரு. தில்லைவா இழந்தனர்தம் அடியாருக்கும் அடியே திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்தோன்னே முதல் நமஸ்காரம் யாருக்குன்னு, சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சதருக்கு நமஸ்காரம், கூடவே யாருக்கு நமஸ்காரம்னு. எப்படி அக்னிஹோத்திரம் பண்ணி இருக்கிற தீட்சதருக்கு நமஸ்காரமோ அடுத்த நமஸ்காரமே குயவனாருக்கு நமஸ்காரம். அப்பதான் இவாளுக்கு தெரிஞ்சோம் நம்ம ஊர்ல இப்படி கூட ஆள்லாம் பக்தாள் இருக்கா அப்படின்னு. அப்புறம் சுவாமி என்ன பண்ணார்னா, சரி இப்படி வந்துட்டார், ரிஷபவானத்துல வந்தார், பல பேரை இப்படி தரிசனம் கொடுத்து கையோடய கைலாசம் அழிச்சுன்னு போயிட்டு, இவாளை அழிச்சுன்னு போனாரான்னு இல்லைன்னு, என்னன்னு இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்குவோன்னு. ஏன்னா பாவம் எதுனால எம்பேரன்னு எழுத்திருக்கா முன்னாடி, எம்பேர் எழுத்துனா ஆணை பண்ணினா அப்படின்னா, இப்ப என்ன நம்பின வாழுக்கு என்ன ஆணையிட்ட வாழுக்கு லைஃப்ல அவ கிரகஸ்தாசிரமத்தை லூஸ் பண்ணின நஷ்டமா வரணும், அதுக்காக எம்பேர் எழுக்கணும் இல்ல. அதனால என்ன பண்ணிக்கோன்னு, சௌக்கியமா நல்லபடியா கிரகஸ்த தர்மஸ்த அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கவே இருக்கு, அப்புறம் வரலாம். சரின்னா அப்படி ஒரு சிதம்பரத்துல இளமையாக்கின குளம் இருக்கு அப்படின்னா, எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணா தேவையில்ல போல இருக்கு. 60 வயசுக்கு மேல பண்ணினா ஆகலாம். எப்போ திருநீலகண்டர் மாதிரி இருந்தோம்னா பக்தி இருந்தா.
ஈஸ்வரன் இந்த அவளிவநல்லூர்ல இந்த குளத்துல மூழ்கி ஏந்துரு அப்படின்னு நம்ம ஏந்தினாலோ இல்லையோ, இவன் எப்படி விட்டுட்டு போனானோ அப்படி மட்டும் இல்லையா, அதை விட அழகா இருந்தா. இப்படி அவ தான் இவ அப்படின்னு இவர் சாட்சி சொன்னதுனால அவள் இவள் நல்லூர், இந்த ஊருக்கு பேர் நல்லூர். அவ தான் இவன்னு இவர் சாட்சி சொன்னதுனால சாட்சி நாயகேஸ்வரர் அவளிவ நல்லூர் அப்படின்னு அந்த குளம் கிழமையாக்கின குளமா இருக்கு, அழகாக்கின குளம் வேற அது. இப்படி இந்த சரித்திரத்தை சுவாமி இருக்கிற கர்ப்ப கிரகத்திலேயே பின்பற்றது செவுத்துல சிற்பமாவே செதுக்கி வச்சிருக்காப்புல இந்த ஸ்தல புராணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இது இந்த அவளிவநல்லூர்ல இருக்கிற சாட்சி நாயகேஸ்வரர். அதே மாதிரி சாட்சிநாதேஸ்வரர் அப்படின்னு திருப்புறம்பியம் அப்படின்னு சொன்னோம். இது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. மண்ணியாறு அப்படின்னு பேரு. இந்த மண்ணியாத்தோட வடகரையில இருக்கு. காவேரியோட ஒரு உபநிதி அந்த கரையில இருக்கு. இது சோழ நாட்டு திருத்தலங்கள்ல முக்கியமானதா பாடல் பெற்ற ஸ்தலமா இருந்தா கூட இந்த ஊர்ல நடந்த இந்த திருவிளையாடல் மதுரையில தான் திருவிளையாடல் அப்படின்னு சுந்தரேஸ்வரர் பண்ணியிருந்து 64 திருவிளையாடல்ங்கிறமே, அந்த திருவிளையாடல்ல 64ஆவதா நடந்த திருவிளையாடல் இந்த திருப்புறம்பியத்துல நடந்தது. அது என்ன கதை அப்படின்னா, இந்த சோழநாடு அப்படிங்கிற இடத்துல காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும். காவேரி போய் கடல்ல கலக்கிறது. இந்த காவிரி பூம்பட்டினத்துல ஃபுல்லாவே வைசியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் கம்யூனிட்டி தான் இருந்தது. வணிகர்கள் அப்படின்னு சொல்லுமே, நாம சிலப்பதிகாரத்துல பார்க்கிற கோவலன் எல்லாம் அங்கிருந்து வந்தானே, கண்ணகி கோவலன் எல்லாம் அங்கிருந்து தான். பட்டினத்தாரே அப்படிதான். பட்டினம் அப்படின்னாலே இந்த காவிரி பூம்பட்டினம் பட்டினம் அப்படின்னாலே சமுத்திர கரையில இருக்கிற இடத்துக்கு பேர் பட்டினம்னு பேரு. அதனால்தான் சென்னைக்கே பட்டணம் சென்னப்பட்டினம் அப்படின்னு. அந்த காலத்து மனுஷன் மெட்ராஸ்ன்னு சொல்ல மாட்டா, பட்டணம்னு தான் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சே பெரியவா ஒரு தரம் கூட மெட்ராஸ்ன்னு வாயில சொன்னதே கிடையாது. எங்க இந்த பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிமா, இவன் பட்டணம் போக்குறான்னா கேளுப்ப. அதே மாதிரி இதுவும் காவேரி கரையில காவேரி சமுத்திரத்தோடு கிடைக்கிறதுனால அது காவிரி பூம்பட்டினம். இது சென்னப்பட்டினம், நாகைப்பட்டினம். பிசினஸ்க்கு கப்பல் கட்டி வியாபாரம் பண்றதுக்கெல்லாம் இது மாதிரி போர்ட்ல இருந்தாதான் சரியா வரும். அதனால எந்தெந்தெல்லாம் துறைமுகமா இருக்கோ போர்ட்டா இருக்கோ அந்த இடத்துல இவ பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்து அங்க ஒரு வணிகர் வைசியர், அவருக்கு ஒரு தங்கை. இந்த தங்கைய மதுரையில இருக்கிற ஒரு வணிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட அவ புக்காத்துக்கு போயிட்டா, அங்க கிருத்தனம் பண்ணிட்டா. அவளுக்கு ஒரு புள்ள பிறந்தது. அதுக்கப்புறம் இங்க காவேரி பூம்பட்டினத்துல இருக்கிற இந்த வயசு இருக்கா இல்லையா, இந்த அண்ணா வயசு, அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. இப்படி அங்க மதுரையில தங்கைக்கு புள்ள பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவருக்கு பொண்ணு பிறந்திருக்கு. இந்த நம்ம ஒரு சம்பிரதாயத்துல இந்த முறப்புள்ள முறப்பொண்ணு அப்படின்னு வச்சுருப்பா கல்யாணத்துக்கு. அது எவ்வளவு ஒரு காம்பாக்ட் சிஸ்டம்ங்கிறது ஆச்சரியமா இருக்கு. நீங்க சாய்ஸே வச்சுக்க முடியாது. இதுதான் மரப்பையன் மரப்பொண்ணுன்னா மரியாதையே கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ண வெட்டு குத்த அளவுக்கு போயிடும். சும்மா நம்மள மாதிரி இனிமே ஜாதகத்தை பார்த்து இனிமே டேட்டிங் கொடுத்து இனிமே பேசின்னு சொல்லி பேசிட்டு கடைசியில வேண்டான்னு சொல்லி நிச்சயம் பண்ணி நின்று இந்த கூத்துக்கே வழி கிடையாது. அது எப்படி ஒரு பாமர ஜனங்கள் கூட ஒரு விஷயத்த எப்படி நம்புறா, இவனுக்கு இவ அப்படின்னு ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னா அது முன்ன இருக்கோ பின்ன இருக்கோ சரியா இருக்கோ சரியில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுல எவ்வளவு தீர்மானமா இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் மனுஷனோட அந்த நம்பிக்கை குணத்தை தான் காமிக்கிறது. அதனால என்ன பண்ணினா, இந்த மாமாக்காரர் பொண்ணுகிட்ட சொன்ன, உனக்கு ஒரு அத்தை மகன் இருக்காம, அத்தான் இருக்கா மதுரையில,
உனக்கு மரப்பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அதே மாதிரி அவளும் சொல்லியிருக்கா போல இருக்கு, உனக்கு ஒரு மாமா பொண்ணு இருக்கு. ஆனா வேடிக்கை என்னன்னு, கொஞ்ச நாள்ல இவ 2 பேருக்கும் மனஸ்தாபம் வந்துருக்கும். மாப்பிள்ளைக்கும் மச்சனனுக்கும் மனஸ்தாபம். அதனால பொண்ணை அதுக்கப்புறம் காவேரி பொம்மண்ணத்துக்கே அனுப்பல. இவன் பிறந்தாத்துக்கே வரல, மதுரையிலேயே இருக்கிறாப்புல ஆயிடுத்து. ஏதோ ஏதோ பாசுமலர் பணம் மாதிரி இருக்கு திருப்புறமைய கதை. ஒரு கால் இதை வச்சுன்னா அதை எடுத்தாடுமோ தெரியாது. நான் அப்படிதான் எடுக்கணும். திருப்புறமைய ஸ்தல புராணத்தை படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் கதாசிரியர். ஸோ இவா 2 பேருக்கும் அண்ணா தங்கைகளை குடும்பத்துல போக்குவரத்து இல்லாத போயிடுத்து. ஆனா அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிள்ளை பிறந்தது இவருக்கு தெரியும், இவளுக்கு பொண்ணு பிறந்ததும் அவளுக்கு தெரியும். அந்த பாசம், அதனால உனக்கு முறை பொண்ணு இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கா, அவருக்கு முறை புள்ள இருக்கான்னு சொல்லியிருக்கான். இப்படி இருந்தது. ஆனால் என்ன பண்ணிட்டான் அந்த மாப்பிள்ளை, மதுரை மாப்பிள்ளை தன்னோட பிள்ளைக்கு எங்க மச்சனனோட பொண்ணை கொடுத்து முறப்பண்ண கல்யாணம் பண்ணி திருப்பி உறவு ரிவைவ் ஆயிடுமோன்னு அவனுக்கு வெறுப்புல என்ன பண்ண, பிள்ளைக்கு குடுக்குடுன்னு வேற இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் மதுரையை. அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா என்ன ஆயிடுத்து, அவன் பாட்டு குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். தங்கைக்கோ வருத்தமா இருக்கு. இந்த அண்ணாக்கு இந்த நியூஸ் கேள்விப்பட்டது, தன்னோட மருமகனுக்கு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள்ல விதி வசத்தினால என்ன பண்ணா, இந்த பொண்ணோட அப்பாவும் காவிரி பொண்ணுக்கு காலம் ஆயிட்டான். காரணம்னா இது அம்மாவும் முன்னால போயிட்டா, அப்பாவும் போயிட்ட. இந்த பொண்ணு இப்போ வயசு வந்த பொண்ணு அனாதையா நிற்கிறது, புத்திரம் இல்லாத. உடனே இந்த பொண்ணு பார்த்தது, நமக்கு தான் முறப்பையன் வந்து மதுரையில் இருக்கான்னு சொல்லியிருக்கா. அப்படின்ட்டு என்ன பண்ணினா, எப்படியோ ஒரு செய்தி யார் மூலியமாவோ அவனுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு, அது தெய்வாதீனம் போல இருக்கு. அந்த மதுரையில் இருக்கிற மருமகனுக்கு காதல விழுந்தது. நம்ம மாமா பொண்ணு காவேரி கும்பத்தில் இருக்கா, மாமாவும் போயிட்ட, அவருக்கு தனியா இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுன்னு அவன் என்ன பண்ணா, தீர்த்த யாத்திரை கிளம்புறாப்புல கிளம்பி சோழ நாட்டு திருத்தலத்தெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு வந்தான். ஏன்னா அப்பா காவேரி பண்ண மாதிரின்னா முதல்ல அது என்ன பண்ணிடுவார், தடுத்துடுவார். சோழ நாட்டு திருத்தலத்தெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு பாண்டிய நாட்டிலேருந்து வந்தான். ஒவ்வொரு ஸ்தலமா பண்ணிட்டு வரத்தி காவேரி பொம்மன்னு ஸ்தலம். அப்படி இந்த ஊருக்கு வந்தோன்னு இந்த பொண்ணை ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிட்டார். இந்த பொண்ணு என்ன பண்ண, அந்த கோவிலே போய் அழுதுட்டு, தினம் அந்த கோவில்ல போய் எனக்கு ஒரு கதி இல்லாத போயிடுத்து, கதி இல்லாத போயிடுத்து. இப்போ இந்த பையனை பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணா, இப்போ உறவு என்னன்னு தெரிஞ்சுடுச்சு. தெரிஞ்சா இந்த பையனுக்கு பார்த்தா, சரி இவளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிடலாம். ஏன்னா இவன் முறப்பண்ணு, இவளுக்கு வேற ஆதரவு இல்லை. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு அழிச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிருந்தான். ஆனால் பயம். அதனால அவள்கிட்ட என்ன சொன்னா, ஒண்ணு பண்ணு, நான் இப்ப தீர்த்த யாத்திரை கிளம்பி வந்திருக்கேன், ஒவ்வொரு கஷேத்திரமா சோழ நாட்டு திருத்தலாம் பார்த்துட்டு போறேன். ஒண்ணு வேணா பண்றேன், நீனு வேணா என்னோட வா, உன்னை அழிச்சுன்னு போறேன், மதுரைக்கு போவோம். அதுக்கப்புறம் அங்க போய் எப்படியான எங்க அப்பாட்ட கன்வின்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவளுக்கு வேற ஒண்ணு, இதுக்கு மேல என்ன ஒரு பெண்ணுக்கு இருக்க முடியும். சரி நான் வரேன் அப்படின்னா, இப்ப 2 பேரும் வரா, யாத்திரை வரா. வந்தனுக்கிட்டே இந்த திருப்புறமையம் வந்தா, அங்க சுவாமி தரிசனம் பண்ணினா நடந்துதான் வரணும் இல்லையா. இப்படி நடந்து எடுத்து வந்துட்டு ஒவ்வொரு ஊரா பார்த்துன்னு மதுரையை பார்த்து போயிட்டு இருக்கிறது. இந்த திருப்புறமையத்துல வந்தோன்னு அவன் என்ன பண்ணினா, அந்த மரப்பையன் மாப்பிள்ள மருமான் ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நடந்து இந்த கடப்பா இருக்குன்னு அந்த கோவில போய் அந்த கிணறு, அந்த கிணத்துல இருந்து தண்ணியை மொண்டு மொண்டு விட்டு குளிச்சான், ஸ்நானம் பண்ணினான். 2 பேருமே சுவாமி தரிசனம் பண்ணா. அங்க மடப்பள்ளியில போய் பிரசாதம் இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது, பக்கத்துல போய் ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்றதெல்லாம். அதனால சுவாமி பிரசாதத்தை இத்தனை வாங்கிட்டு வந்தான் சாப்பிட்றதுக்கு. அங்க ஒரு வன்னி மரம், ஸ்தல விருட்சம் வன்னி, பெரிய வன்னி மரமா இருக்கு. வன்னி மரத்துக்கு அடியில உட்காந்துன்னு இந்த பொண்ணுக்கும் கொடுத்துட்டு இவனும் சாப்பிட்டான். 2 பேரும் என்னன்னா சாப்பிட்டா.
இருட்டி போயிடுது. அதனால என்ன பண்ணா அந்த பிராகாரத்திலே 2 பேரும் படுத்துன்னு தூங்கினான். இந்த இடத்துல பெரியவா அண்டர்லைன் பண்றா, 2 பேரும் படுத்திருந்தா, ஆனா தனித்தனியா படுத்திருந்தா. ரொம்ப ஜாக்கிரதா தான் கதை சொல்றது. அப்புறம் சொல்றா, இப்படியே தான் எழுதவும் எழுதியிருக்காருங்கிறா. பெரிய புராணங்கள் எல்லாமும் திருவிளையாடல் புராணம் அப்படி எல்லாம் தான் வர்ணிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இவாள மாதிரி அந்த யாத்திரிகள்லாம் பல பேர் இதே மாதிரி அந்த கோவில்ல வாங்கி சாப்பிட்றது, அங்கேயே படுத்துக்கிறதுன்னு எல்லாருமே சேர்ந்து அங்கங்க படுத்துட்டு இருக்கா பிரகாரம் முழுக்கலாம். அப்படி இருக்கிறது விதி என்ன பண்ணிட்டுன்னு, ராத்திரி படுத்து அசந்து தூங்கிட்டு இருக்கிறது பாம்பு வந்து இந்த ஆளை கடிச்சுடுது. இந்த மாப்பிள்ளை மீனை பாம்பை பத்தி கடிச்சுடுது. கடிச்சா அவன் பாம்பு கடிச்சோடனே தூக்கத்துல அலறினான். ஓன்னு ஏந்துன்னு அலறின்னு பார்த்தா பாம்பு கடிச்சுடுத்து. இந்த பொண்ணு பக்கத்துல அண்ணனை படுத்துருக்கா, அது ஏந்துன்னு அலறிட்டு இவன் கத்துல எல்லாரும் ஏந்துனுட்டா படுத்துருந்தாங்க. பார்த்தா நீயோ பாம்பு கடிச்சிருக்குன்னா இவ ஏதான அத்தவள்ளான்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்குள்ள இவனுக்கு உடம்பு முழுக்க விஷம் பரவிடுத்து. உடம்பு விஷம் பண்ணி சீரியஸா போய் இவன் போறாப்புல ஆயிடுச்சு. பாம்பு கடிச்சாப்புல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவனை இன்னும் அபிஷியலா இவ கல்யாணம் பண்ணிக்கல. அவன் வார்த்தை கொடுத்துருக்கான், நம்ம ஊருக்கு போய் மதுரைக்கு போய் அவள்கிட்ட சொல்லிட்டு நம்ம கிரமமா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் அப்படின்னு. ஆனா கூட அப்ப கூட இந்த பொண்ணு எப்படி பதிவிரதையா இவனை பாம்பு கடிச்சு துடிக்கிறதை கூட அவனை தொடரலையாம். ஏன்னா தொடப்படாது அப்படின்னு. பெரியவாசரா திலகவதியார் தான் ஞாபகம் வருது. அப்பர் சுவாமிகளோட அக்கா திலகவதியார். இந்த திலகவதியாருக்கு அப்பா அம்மா என்ன பண்ணினா, இன்னொரு நாயன்மார்ல ஒருத்தர் அவர் சேனாதிபதியா இருந்தார். அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு, அவருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு பேசி வச்சிருந்தா. அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் கூட பண்ணல. அந்த பையனுக்கு இவளை கொடுக்கறது அப்படின்னு, திலகவதியை கொடுக்கறதுன்னு. அதுக்குள்ள அவர் ஆர்மியில இருந்ததுனால சண்டை வந்தது. யுத்தத்துக்கு போன இடத்துல அந்த ஆள் போயிட்டாருங்கிறதுனால அப்பர் சுவாமியோட அக்கா என்ன பண்ணாங்க, அதுல வேடிக்கை என்னன்னு, அந்த ஆளும் போயிட்டான், அதுக்குள்ள அப்பா அம்மாவும் போயிட்டான். இப்போ தம்பியும் அக்காவும் மட்டும் இருக்கா. இந்த அக்காவுக்குன்னு பேசின மாப்பிள்ளை யுத்தத்துக்கு போய் அவரும் காரணமாயிட்டான்னா, இவ என்ன பண்ணான்னு, அப்பா போனோன்னா அம்மா உடங்கட்டை ஏறினாலும். அதனால இவ திலகவதி என்ன பண்ணான்னு, அவரோடையே நானும் உடங்கட்டை ஏறினேன். அப்ப அப்பர் சுவாமிகள் தான் குழந்தை, சின்ன குழந்தை, காலை பிடிச்சுன்னு அக்காவை அழகு. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நானும் இப்படி இருக்கேன், என்னை யாரு பார்த்துப்பா, நீனும் போயிட்டா, போகக்கூடாது அப்படின்னு காலை பிடிச்சுன்னு கெஞ்ச. இந்த தம்பியோட பாசத்தினால போனா போறதுன்னு உயிரை வச்சுட்டு இருந்தா. ஆனா என்ன பண்ணாங்க, விதவ கோலத்திலேயே இருந்தான். பெரியவா ரொம்ப உருகிறன். எப்படி இருந்திருக்கா, இன்னும் ஒரு நிச்சயதார்த்தம் கூட ஆகல. ஆனா தனக்குன்னு மனசால வரைச்சவன் கணவன் அவன் போயிட்டான்னா தான் இனிமே தனக்கு இப்படிதான் அப்படின்றதா. அத மாதிரி இந்த பொண்ணு அப்படி இருக்கா. இப்படி அமக்களம் நடக்கிறது. அந்த ஆளு போயிட்டான். போனா ஊரே அமக்கலப்படுறது. கோயில்ல படுத்திருந்து யாரோ ஊர்ல இருந்து எங்கேருந்தோ வந்தா, மதுரையில இருந்து வந்த பையன் போயிட்டான். அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு, இவாளோட கெட்ட காலத்துல நல்ல காலம், ஞான சம்பந்த பெருமான் அந்த ஒரு கஷேத்திரத்துக்கு தரிசனத்துக்கு வந்துருக்கு. திருஞான சம்பந்தர் வரவர் பார்த்த இது அமக்கலப்படத்தை பார்த்தா கதையெல்லாம் கேட்டேன். இந்த பொண்ணுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, போயிட்டா, இவன் ஒருத்தந்தான் முறமாப்பிள்ள, இவன் வந்து அழிச்சுன்னு போறேன்னு சொல்லினா இவனும் பாம்பு தேண்டி போயிட்டான்னா உடனே பதிகம் பாடினார். எப்படி திங்களூர்ல அப்பூதி அடிகளோட பிள்ளைய இலை பறிக்க போன குழந்தைய அரவம் தீண்டி போயிட்டாங்கிறது அது தெரிஞ்சுன்னு அப்பர் சுவாமிகள் பதிகம் பாடி திருப்பி உயிரோட எழுப்பினாரோ, அது மாதிரி இந்த திருப்பரம்பியத்துல இந்த பையனுக்காக ஞானசம்பந்தர் பதிகம் பாடினார். அவர் என்ன பண்ண அப்படின்னா, அதுல சொல்றார், அரவம் தீண்டினாலும் ஆரணங்கு தீண்டாமல் அப்படின்னு.
இவனை பாம்பு தான் தொட்டதே ஒழிய அந்த பொண்ணு அவனை தொடரல அப்படின்னு ரொம்ப ரசிக்கிறான் அந்த வார்த்தையை. அரவன் தான் தீண்டியதே ஒழிய அவன் வந்து ஆரணங்க தீண்டல, அவன் இன்னும் தொடரல அவனை. பதியம் பாடினா என்ன ஆயிடுது அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குற விஷயத்தை போக்கி, இந்த குழந்தை இப்படி அனாதையா இருக்கு, அதனால நீ தான் வாழ்த்து. இதோட இல்லை, இந்த குழந்தைக்கு இப்படி அனாதையா வாழ்வு கொடுக்க போறோம். அங்க ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி குழந்தையோட அங்க வேற மதுரையில இருக்கா, அவ ஏதோ தீர்த்த யாத்திரைக்கு அம்மையாம இருக்கான்னு நினைச்சுன்னு இருக்கா, அப்பா அம்மா இருக்கா. இப்படி குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறதுனால ஞானசம்பந்தர் கருணையினால பாட அந்த சுவாமியோட அனுகிரகத்தினால இவனுக்கு திருப்பி விஷம் இறங்கி உயிர் வந்துருக்கு. அதே மாதிரிதான் திருமருகல் அப்படிங்கிற இடத்துலையும் இதே மாதிரி விஷம் இறங்கிறதுக்காக ஞானசம்பந்தர் பாடியிருக்க. எப்பேற்பட்ட க்ஷேத்திரத்திலாம் போய் தமிழ்மறை அப்படிங்கிற திருமறை அப்படின்னு அந்த திருமறையில என்ன பண்றது அப்படின்னு போன உசுரெல்லாம் கூட மீட்டு கொண்டு வராப்புல இருக்கு, விஷம் இறங்குறாப்புல இருக்கு. இப்படிலாம் அதிசயங்கள்லாம் நடந்து நாம ஏதோ சாதாரண பாடல் இடல் ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதோட பலன் என்ன அப்படின்னா இப்படி இல்லாம தான் இருக்கு. பெரிய புராணத்துல அது மாதிரியும் இருக்கு. இப்போ இது ஏதுனாச்சு, திருப்பி ரெண்டு பேரும் என்ன பண்ணா மதுரைக்கு போறான். மதுரைக்கு போனா அதுக்கு முன்னால என்ன பண்ணா அப்படின்னு, இங்கேயே இந்த குழந்தையுமே இதுக்கு மேல நீ அழிச்சுன்னு வெறுமனை போகாது, இங்கேயே சுவாமிக்கு முன்னால தாலியை கட்டி நீ அழிச்சுன்னு போயிடு, மனைவியாக்கி அழிச்சுன்னு போ. எல்லாரும் ஊர்க்காரெல்லாம் சொல்றாரு, எல்லாம் பண்ணிட்டு அந்த பையன் பார்த்தான், நம்ம போன உசுறு திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சுவாமி சாட்சியா, திருப்பரம்பரையும் சுவாமி சாட்சியா இந்த குழந்தைக்கு கல்யாணம்னு தலையை கட்டினா பண்ணி அவன் அந்த விவாகப்படுத்த வந்து ஊருக்கு அழிச்சுன்னு போறான். மதுரைக்கு போனா அங்க புயல், என்னன்னா மூத்தா இருக்காளே வீட்டுக்கு அழிச்சுன்னு போனா அங்க ரகலை நடக்கிறது. ஏதோ தீர்த்த யாத்திரைக்கு போறான்னு சொன்னா ஒரு பொண்ணையும் வேற அழிச்சுன்னு வரான் அப்படின்ட்டு. அப்ப கூட அவன் என்ன பண்ணினானா, அந்த முதல் தாரத்து மனைவி ஆண்டையான கோச்சிக்கல, யாரு பண்ண இவளை கோச்சிக்கிற இடையாள என்ன பண்ணா அப்படின்னு வந்து, நீ ஆண்மையானுக்கு ஏதோ மயக்கிட்ட வசியம் பண்ணி நீ அவனை கைக்குள்ள போட்டுன்னு வந்துட்ட அப்படின்னு என்ன பண்ணான்னு திட்டினா. இவளை திட்டினா, ரொம்ப விரசமா திட்டினா இவளுக்கு தாங்கல இந்த பொண்ணுக்கு. நாம இங்க மதுரையில வந்துதான் அவர் கல்யாணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னார். வழியில இது மாதிரி ஒரு விபத்து நடந்துருத்து, அங்க அப்படி ஒரு கம்பல்ஷன்ல பண்றாப்புல ஆயிடுச்சு. ஆனா அதை இவர் தப்பா புரிஞ்சுண்டு நம்மளோட குணத்தை, நம்மளோட கற்ப இவ குறை சொல்றாப்புல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்க, சுந்தரேஸ்வரத்தை போய் அழுதா. உன் சாட்சியா தானே அங்க திருப்புரமயத்துல கல்யாணம் பண்ணிட்டு இதன் இருக்கு, இப்போ இப்படி வந்து சொல்ற அப்படின்னா உடனே பாண்டியராஜாட்ட கேஸ் போச்சு. இந்த அந்த அம்மா விடல, இது என்னமோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. உடனே சுந்தரேஸ்வரர் சொன்ன, அதெல்லாம் கோர்ட்ல தானே சொன்னேன், கோவில் தான். உடனே என்ன பண்ணாரா அப்படின்னு, இந்த பொண்ணு நிரபராதி, அவன் ஒன்றும் இவனை வலியை வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, அவனே தான் பார்த்துட்டு ஒரு சிம்பத்தியில முறை பண்ணாமல் இருக்கே, வேற மாமாவும் இல்லாத போயிட்டா மாமியும் இல்லாத போயிட்டாங்கிறதுக்காக நீண்டுக்கான் வாழ்வு கொடுக்கணும்னு அவனும் நல்ல எண்ணத்துல தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சுந்தரேஸ்வரர் சுவாமி சாட்சி சொல்றதுக்கு என்ன பண்ணார், அந்த திருப்புரம்பயத்துல சாட்சிநாதர் கல்யாணத்துல என் எதிர்த்து தான் சாட்சியா கல்யாணம் நடந்தது, இந்த கதையெல்லாம் நடந்தது அப்படின்னு. இப்ப கதை சொன்னாங்க பாம்பு தண்டித்து உடனே பண்ணா, பாம்பு போனவன் இனிமே பாட்டு பாடி ஏன்னு வந்துட்டான்னா யாரா நம்புவாடா? இதுக்காக சுந்தரேஸ்வரர் என்ன பண்ணாரான்னு, அந்த ஈசான்ய மூலை அப்படின்னு சோமசுந்தரேஸ்வரர் எங்க இருக்காரோ அவரோட ஈசான்ய மூலையில உடனே 3 எவிடன்ஸ் இங்க கொண்டு வந்துட்டார் லிஸ்ட் பண்ணி. என்ன பண்ணான்னு, திருப்புரம்பயம் சுவாமி சிவலிங்கம் இந்த வன்னி மரத்தடியில தானே உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டது, அந்த வன்னி மரத்தடி இவன் எந்த கணத்துல குடிச்சானோ இந்த கிணறு மடப்புள்ளி, அதுலேயும் தானே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா. இதை எல்லாத்தையும் காமிச்சர் மதுரைக்காரர்களுக்கு, பாண்டிய ராஜாக்கு எல்லாருக்கும். இது இத்தனையும் சாட்டிப்பான்னு
இவன் இந்த கடத்துல தான் குளிச்சான், இந்த மடப்பள்ளியில தான் சமையல் பண்ணிட்டு, இங்கே தான் வாங்கி இந்த வன்னி மரத்துக்கடியில தான் சாப்பிட்டான், இதுக்கு அடியில தான் பட்டுன்னு தூங்கினா, இங்கே தான் பாம்பு கடிச்சது, இத்தனையும் சாட்சி சொன்ன காமிச்ச. அதனால்தான் 64வது திருவிளையாடல தன்னோட அடியவர்களுக்காக ஒரு ஊரையே அப்படியே பெரியவாசரா, இந்த சினிமால ட்ரிக் ஷாட் காமிக்கிறாப்புல சுந்தரேஸ்வரர் காமிச்சாராம். எங்கேயோ நடக்கிறத இங்கே காமிக்கிறாப்புல. இதான் தெய்வ சாட்சி. அதனால பரமேஸ்வரன் என்ன பண்ணார், எல்லாத்தையும் எவிடன்ஸ் எல்லாம் நேரம் ஒரு ஊர்லேருந்து மதுரைக்கே கொண்டு வந்துட்டு, திருப்பரம்பயத்துலேருந்து மதுரைக்கு லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சு என்னென்ன அது ஏதோ ஒரு முகூர்த்த காலம் இருந்துதான். அதுக்கப்புறம் என்ன எடுத்துன்னா அங்கேயே இருக்குமா டிசப்பியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு போனா நீங்க கோயில்ல பார்த்தா அந்த வன்னி கிணறுன்னு சிலை மாதிரி வச்சிருக்கா, அவ்வளவுதான். அந்த சாட்சிக்காக இந்த இடத்துலதான் காமிச்சார் எல்லாத்தையும் கொண்டு அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் யதாஸ்தானத்துக்கு வந்துருக்கு, திருப்பரம்பயத்துக்கே வந்துருக்கு எல்லாம். இப்படி தெய்வ சாட்சி தெய்வ சாட்சி அப்படிங்கிற அந்த சாட்சி தன்னோட அடியவர்களுக்காக எல்லாம் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் சொன்னு பெரியவா சொல்றான். பண்ணி அந்த மூத்த ஆளுக்கு இப்ப என்ன ஆயிடுதுன்னு, இவன் மேல அசாத்திய மரியாதை வந்துருக்கான். என்ன அது இவளுக்காக சுவாமி அவ ஊர்ல இருக்கிற சாமி எல்லாம் இங்க கொண்டு காமிக்கிறான்னா, அப்புறம் எல்லாருமே அந்த பையனையும் தப்பா புரிஞ்சுக்கல, இந்த பொண்ணையும் தப்பா புரிஞ்சுக்கல. அப்புறம் அவ பாட்டுக்கு குடுத்தனம் பண்ணிட்டு சௌக்கியமா போனா அப்படின்னு கதை மங்களமா முடிஞ்சு கொடுத்து. இப்படி எல்லாம் பகவான் சாட்சி சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியுது. இந்த சாட்சி இப்படி பகவான் வந்து சொன்னார் அப்படின்னு இன்னொரு கதையும் ஞாபகம் வருது அப்படின்ட்டு சொல்றார். என்னென்ன, திருவத்தியூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நடந்தது. இந்த கதையை என்ன பண்ணிட்டாருன்னு எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால நான் தான் முடிப்பேன், நானும் முடிக்காத இருக்கேன் கதையை. அதனால என்ன பண்ணேன்னா, நீங்களும் தான் கொஞ்சம் புஸ்தகம், பெரிய புராணமே புஸ்தகமும் மூலமும் இருக்கு, தமிழ் அர்த்தத்தோட விரிவுரையோடலாம் வந்திருக்கு. நீங்களும் தான் அதாவது ஆத்துல போய் கொஞ்சம் படிச்சு பார்த்து முடியுங்கிற. எல்லா கதையும் நானே சொல்லுவேன், நீங்களும் கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் திருவத்தியூர் கதையும் சொல்லிவிடலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் தியாகராஜாட்டு தான் அப்படி ஒரு பக்தி. கஷேத்திரமா போயிட்டு இருக்கார் இல்லையா, திருவத்தியூருக்கு வந்தார். ஆதிபுரி அப்படின்னு ரொம்ப உயர்ந்த கஷேத்திரம். இந்த திருவத்தியூர்ல பார்த்தேன்னா சங்கீத மும்மூர்த்திகளும் அங்க பாடியிருக்கா. அந்த ஆதிபுரீஸ்வரியும் திரிபுர சுந்தரி, திரிபுர சுந்தரின்னு அம்பாள். அங்கதான் ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத் பாதாள் அங்க எந்த உக்கிரகமா இருந்த அம்பாட அந்த உக்கிரகலையெல்லாம் பக்கத்துல ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ள அந்த உக்கிரகலையெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணி கிணத்தை மூடி வச்சிருக்கோம். அதனாலேயே வட்டப்பாராமன் அப்படின்னு பேர். அங்க அம்பாளோட உக்ரசக்தி அத்தனையும் அங்க ஆகர்ஷணம் பண்ணி கலாகர்ஷணம் பண்ணி அந்த கிணத்துக்குள்ள அடிச்சு கிணத்தை மூடி வச்சிருக்கோம். அதனாலே இன்னைக்கும் அந்த திருவத்தியூர்ல அந்த திரிபுர சுந்தரிக்கு பூஜை பண்றது கேரள நம்பூதிரிகள் வம்சத்துல வந்தவாதான், ஆச்சாரியர்கள் வம்சத்துல வந்தவாதான். வேடிக்கை, சிவன் கோவில்லையே சிவாச்சாரியர்கள் தான் பூஜை பண்ணுவா. இந்த சிவன் சுவாமி சந்நிதியில சிவாச்சாரியெல்லாம் பூஜை, அம்பாள் சந்நிதியில நம்பூதிரி பூஜை. இவ அங்க போய் பண்ண மாட்டா, அவ இங்க வந்து பண்ண முடியாது. அப்படி ஒரு சிஸ்டம் அங்க. அப்படி இருப்போம். தியாக பிரம்மம் திருவத்தியூர் பஞ்சரத்னம் அப்படின்னு அந்த அம்பாள் மேல வேடிக்கை என்னென்ன, தியாக பிரம்மம் சுவாமி மேல ஒரு பாட்டு கூட பாடல, ஆதிபுரீஸ்வரன் அம்பாள் மேலேயே 5 பாட்டு. அந்த பாட்டிலேருந்தே ரெஃபரன்ஸ் தெரியுது. இவர் என்னைக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணு, வெள்ளிக்கிழமையில போய் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதனால கேட்கிறார், இப்ப ஏற்பட்ட இந்த ஒன்னு இந்த சுக்கிரவாரத்துல இப்படி தரிசனம் பண்ணிட்டு பாக்கி யாருக்காலும் கிடைக்குமா, இந்திராதி தேவனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது. தாயே திரிபுர சுந்தரி, இதெல்லாம் வந்து தாரிணி தரிசுக்குண்டி திரிபுர சுந்தரி நீ சரணனு கொண்டி அப்படின்னு வழி தெரிஞ்சுட்டேன், வழி தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். தாரிணி தரிசுக்குண்டி வழி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்னென்ன, உன்னோட சரணம் தான்னு புரிஞ்சு கொடுத்தோம். கடதை ஏறதுக்கு எது வழின்னு உன் காலை பிடிக்கிறது தான் தெரிஞ்சு கொடுத்தோம். அதுல சொல்ற சுந்தரி நீ நந்தரியில சூசி பிரபுமா அப்படின்னு, உனக்கு முன்னால இத்தனை ஆயிரக்கணக்கான பக்தா இருக்காம அதுல என்னை பார்த்து செலக்ட் பண்ணி அனுகிரகம் பண்ணிங்கிற. அப்படி ஒரு அம்பாளை பார்த்து அப்படி ஒரு க்ஷேத்திரம் ஆதிபுரி அப்படின்னே பேரு. முத்துசாமி தீட்சர் பாடியிருக்கார். இப்படி சாமா சாட்சிகள் அந்த அம்பாள் மேல பாடியிருக்கார்.
இப்படியெல்லாம் பாடின க்ஷேத்திரம். அதுல என்ன அப்படின்னு, சோழ தேசமா தான் இருந்திருக்கு. ரொம்ப பஞ்சம் வந்துதான் சோழ தேசத்துல, அப்படி ஒரு பஞ்சம் வந்துருக்கு. அதனால ராஜா என்ன பண்ணான் அப்படின்னு, அந்த பஞ்ச காலத்தை ஹேண்டில் பண்றதுக்குன்னு சில என்ன செலவெல்லாம் குறைக்கிறது அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறோம் இல்லையா. வரவை பெருக்க முடியலன்னா என்ன பண்றது, செலவை தான் குறைக்கணும். அதனால ஆர்டர் போட்டான். என்னெல்லாமோ பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து அரிசி ரேஷன் வந்துன்னா எல்லாரும் ஒரு வேளை சாப்பிடுங்கோ, இதை சாப்பிடுங்கோ, அதை சாப்பிடுங்கோ எல்லாம் பண்றா இல்லையா. அது மாதிரி ஒரு காலம் இப்போ. அதனால ராஜா மந்திரியை கூப்பிட்டு சொன்னான், அவளுக்கு வீட்டுல அத்தை பண்ணுங்கோ, குறைங்கன்னு சொல்லியாச்சு. அப்பவும் பஞ்சம் தாண்டவமா இருக்குது. அதனால என்ன, கோவில் இருக்க நேவேத்தியத்தெல்லாம் குறைன்னா, வேற வழி இல்லை. எல்லா கோவில்லையும் என்ன பண்றா, நான் 4 கிலோ போடுறாடா, நாளையிலேருந்து 2 கிலோ போட சொல்லு அப்படின்னா, எல்லா கோவில் சோழ தேசத்துல இருக்கிற கோவில் இருக்க நேவேத்தியத்தை எல்லாமும் குறைங்கோ அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை முத்தி போயிடுது. மந்திரிகிட்ட சொன்னா, நாளைக்கு போட்டு ஆர்டர் போட்டு கொண்டு வா, அசம்பிளியில வச்சு பாஸ் பண்ணணும்னு. சபைக்கு எடுத்துனானு. இவர் ராத்திரி எழுதி வச்சிருந்தார், எல்லா ஊர் கோவிலையும் நாளை முதல் நேவேத்தியம் எல்லாம் இத்தனை அளவு குறைக்கப்பட வேண்டியது, இது ராஜா ஆணை அப்படின்னு போட்டு எல்லாம் எழுதி கொண்டு வந்தார். மறுநாளைக்கு சபை கூடி இருக்கு, ராஜசபை. ராஜா சொன்னா படிங்கோ அப்படின்னா, உடனே பார்த்த சட்டம் ஏற்றிட்டு படிச்சா அதுல என்ன பண்ணியிருக்குன்னு, எல்லா கோவிலிலும் நெய்வேத்தியங்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு அது உள்ளுக்குள்ள இப்படி மார்க் போட்டு திருவொற்றியூர் நீங்களாகன்னு போட்டு, ஒற்றியூர் நீங்களாக படிச்ச இப்படி பார்த்தா ஒற்றியூர் ராஜா கோவிலுக்கு, யோ நான் எல்லா கோவிலுக்குன்னு சொல்லிக்க, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஒற்றியூர் நீங்களாகன்னு போட்டிருக்க, அது என்ன திருவொற்றியூருக்கு மட்டும்? நான் எல்லா கோவிலுக்குன்னு சொன்னேன், திருவொற்றியூர்ல மட்டும் பழையபடியா இருக்கணும், எது மட்டும் நீங்களான்னு போட்டிருக்க அப்படின்னா. அவர் மந்திரி பயந்துட்டார். ஐயா நான் அப்படி எழுதவே இல்லை, இது யாரு ராத்திரி இதுல வந்து ஆல்டர் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. ராஜா நம்பவே மாட்டேன்ட்டான். அப்புறம் ஓலையை எடுத்து பார்த்தா என்ன பண்றேன்னு தெரியல. மந்திரி அழுத, நான் அப்படி எழுதவே இல்லையே, இது என்ன சோதனை, என்னோட வேலைக்கு வேட்ட வைக்கிறாப்புல இருக்கு. ஆசிரியரியா சுவாமி சொன்னார், நான் தான் எழுதினேன். ராத்திரி மந்திரி தூங்கினதுக்கு அப்புறம் இவர் போய் திருத்திருக்கார். உள்ளுக்குள்ள ஒரு மார்க்கை போட்டு ஒற்றியூர் நீங்களாக பார்த்தா, இதே அது அங்க மட்டும் சொல்லிடுறேன். சுவாமி ஆசிரியரே சொன்னேன், அந்த சொன்னேன், கோவிலுக்கு நைவேத்தியத்தெல்லாம் குறைச்சின்னா உனக்கு இன்னும் தத்திரம் வந்துடும், அந்த பாவம் வந்துடும். உனக்கு வேற வழி இல்லாத நீ பண்ற புரியுது, சிச்சுவேஷன் புரியுது. அதனால என்ன பண்ணேன், எல்லா கோவிலையும் குறைச்ச பாவம் போகணும்னா இந்த திருவொற்றியூர்ல பண்ணிட்டாலே எல்லாத்துக்கும் பண்ணின தோஷம் போயிடும். அதனால உனக்கு அந்த பாவம் வரக்கூடாதேங்கிறதுக்காக போனா போறது, நீ இதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடு. அப்படி ஒரு கேட்டம். வேற எங்க எதுவும் நடக்கலைன்னாலும் இந்த திருவொற்றியூர்ல இருந்ததுன்னா ஆதிபுரீஸ்வரருக்கு பண்ணிவிட்டாக்க அவ்வளவுதான் பூர்த்தி ஆயிடுது. அப்படி ஒரு க்ஷேத்திரம். அங்க போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உட்கார்ந்துருந்தார், பார்த்தார். இன்னைக்கு அங்க பக்கத்துல இருக்கிற தியாகராஜா சந்நிதினு தான் பேரு. திருவாரூர்ல எப்படி உற்சவத்துல இந்த அஜபா நடனம்லாம் நடக்கிறது, அதே மாதிரி திருவொற்றியூர்ல இப்பவும் உண்டு. இந்த பிரம்மோத்சவத்தும் போது மாசி மேற்கும் போது உற்சவம் விடிகாத்தால தியாகராஜா அப்படி ஆடுவான். திருவாரூர்ல நடக்கிறாப்படியே நடக்கும். வேடிக்கை என்னன்னு, இந்த தியாகராஜனுக்கு வெயில் படப்படாது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லா கோவிலையும் சுவாமி உற்சவம் அப்படின்னா பிரம்மோத்சவம்னா சோமாஸ்கந்தரை அப்புறம் காத்தால ஒரு தினம் ஊர்வலம் கொண்டு போறது, ராத்திரி தினம் ஊர்வலம் கொண்டு போறது அப்படின்னு காத்தால 8 மணிக்கு 10 மணிக்கு அழுதி வெயில் அழிச்சுட்டு போவார் இல்லையா. ஆனா இவருக்கு மட்டும் என்னன்னு ரொம்ப சொகுசு தியாகராஜர். அதனால வெயில் பட்டாக்க அவருக்கு தாங்காதான் உடம்புக்கு. அதனால என்ன பண்ணாரு, திருவொற்றியூர்ல மட்டும் கார்த்தால சேவை எல்லாமே வெடிகாலத்தால 3 மணிக்கு ஆரம்பிச்சு சூரியாத்துக்குள்ள 5:30 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள உள்ளுக்குள்ள அஜபா நடனம் அடி உள்ளுக்குள்ள வந்துருவார். பொழுது விடியத்தை கலகலன்னு பொழுது விடியத்தை பார்த்தாக்க ஒன்றும் இருக்காது. அந்த 3 மணி 4 மணிக்கு சுவாமி கிளம்பி பார்த்தா ஊர் முழுக்கலும் கூட்டமா இருக்கும் இந்த அஜபா நடனம் பார்க்கறது. அப்படி அதுவும் அந்த அப்ராம்நாடுக்கு அந்த நகரத்தா இருக்க வழங்கலாம் என்ன ஒரு பக்தி இருக்கும். அப்படி வந்து காத்துட்டு இருப்பா வேற ஆடுறத பார்க்கறதுக்கு. அந்த என்ன சுந்தரமூர்த்தி சுவாமி விழால தனியும்
இதை திருவாரூராகவே மாற்றிவிட்டார் அவர். திருவான்மியூர் இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் சுந்தரர் எங்கெங்கெல்லாம் போயிருந்தாரோ அங்கெல்லாம் வந்து தியாகராஜா தியாகராஜான்னு ஆராப்பில் ஆயிடுச்சு. அப்புறம் தான் இவருக்கு அங்க இருந்து இருக்கிறது அந்த ஊர் கோவிலில் கைங்கரியம் பண்ணியிருந்தா சங்கிலி நாச்சியார் அப்படின்னு ஒரு தேவதாசி. இவர் அவரை பார்த்தாலோ இல்லையோ இவருக்கு காதல் வந்துருக்கு. பெரியவாசரம் அவளை பார்த்தோன்னே இவருக்கு காதல், அவள்கிட்ட ஆசை வந்தது. அவருக்கும் இவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமியோட ஆச்சு. இவர் எப்படி இருப்பாருங்க, நாயன்மார் நாயன்மார்னாலும் இனிமேல் சிவபக்தான்னா உடனே அழுக்கு வேஷ்டியை கட்டிட்டு விபூதி இப்படிதான் இருக்கணுங்கிறது இல்லை. இவர் எப்படி இருப்பாருன்னு ஹிட்டாப்பா இருக்கிறான். ஜம்முன்னு பட்டு பீதாம்பரத்தை ஜம்முன்னு அழகா பிரபாதமா கட்டிட்டு நாகப்பட்டினத்துல கேட்கிற சுவாமிகிட்ட தேவாரத்திலேயே இருக்கு, எனக்கு என்ன வேணுங்கிற சென்ட்டு முதற்கொண்டு வேணுங்கிற, போட்டுக்கிறதுக்கு முத்து வடத்தை கொடு, இனிமேல் பீதாம்பரத்தை கொடு, இன்னும் வாசனை திரவியம் கொடுங்கிற, சென்ட்டு போட்டு கொடுத்து கொடு பெரியாசரா. அப்படின்னா இவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, இவரை பார்த்தா பேரே சுந்தரனா இருக்கு, இவர் வேற இவ்வளவு ஜம்மனி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வேற இருக்கார். அதனால பார்க்குறவாளுக்கு ஒரு ஆசை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இந்த சங்கிலி நாச்சியாருக்கும் இவர் மேல ஆசை வந்தது, இவருக்கும் ஆசை வந்தது. உடனே என்ன பண்ணாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அந்த அம்மா பார்த்தா ஏற்கனவே திருவாரூர்ல பரவ நாச்சியார்னு ஒத்தையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க குடுத்தனம் பண்ணின்றவர் தான். அவளும் அந்த திருவாரூர் கோவில்ல சுவாமிக்கு தியாகராஜா கைங்கரம் தேவதாசி தான். தெளிவா சொல்றா, ஒழுங்கா குறுக்கலாத்து பண்ணி இவருக்கு இவ ஊர்ல அப்பா அம்மா கல்யாணம் பண்ணினா நிச்சயம் பண்ணினா மெனக்கெட்டு இவர் திருவெண்ணைநல்லூர்லேருந்து போய் அந்த கல்யாணத்துக்கு எடுத்து கல்யாணம் பண்ண விடாத பண்ணி எனக்கு நீ தான் அடிமைன்னு கட்டி அழிச்சுன்னு வந்தவர் கடைசியில பின்னால என்ன ஒண்ணுக்கு ரெண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறாப்புல, இவரே கல்யாணம் பண்ணி வைக்கிறாப்புல. கல்யாணம் பண்ணி வச்சதோட இல்ல, அப்புறம் பின்னால தூது போப்புறார். ஏன்னா திருவத்தியூர்ல இவள கல்யாணம் பண்ணி வந்துட்டான்னு அவர் அப்புறம் திருவாரூருக்கு போனா அந்த அம்மா உள்ள விட மாட்டேன்ட்டா போயான்னு. அப்புறம் இவர் கெஞ்சர யார தியாகராஜா கூப்பிட்டு பறவை போய் சமாதானப்படுத்துங்க, அவளை சமாதானப்படுத்தி எங்களை சேர்த்து வைங்கிற. பெரியவா ரொம்ப ரசிக்கிறா. இது என்ன ஒரு உரிமை சுவாமிகிட்ட, எப்படி உரிமை. இன்னைக்கும் இந்த சிவன் கோவில் எல்லாம் திருவாதிரை அன்னைக்கு சுவாமி நடராஜா போயிட்டு வந்தோன்னு மட்டையடி உற்சவம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அம்பாளை என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள விடமாட்டேன்னு தகராறு. இவரை ஏன்னர் கங்கையை தலையில வச்சுட்டாராம். அதுக்கு என்ன பண்ணுவான்னு, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழிச்சுன்னு வந்து இவரோட பதிகத்தை பாடி சுவாமிக்கு அம்பாளுக்கு இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாப்ல. இன்னைக்கும் நடக்கிறது உற்சவம் ஆருத்ராதர் சிந்தனை. வேடிக்கையா இருக்கு. இவரோட ராம்டேம் டாட்டி சண்டைன்னா இவர் தியாகராஜா போனார்னா இப்ப அவாளுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா இவர் வர வேண்டியிருக்கு. அந்த அம்மா பார்த்தா பரவநாச்சியார், இவரோட கதை தெரியும். இவர் ஏற்கனவே திருவாரூர்ல பரவநாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ கேத்திரானம் பண்ணி இங்க வந்துட்டார். போற இடத்துல ஏதோ கோயில தரிசனம் பண்ணா போனோன்னு இல்லாத அங்கேயே வேற வருஷ கணக்கா மாச கணக்கா உட்கார்றாரு. ஆமா, அந்த அம்மா பாட்டுக்கு அங்க தவிச்சுட்டு இருக்கா. அதனால நம்மளே இது மாதிரி கல்யாணம் பண்ணி இங்கே விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. அதனால என்ன பண்ணாங்க, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நம்ம ஆதிபுரீஸ்வரர் சாட்சியா எனக்கு பிராமிஸ் பண்ணணும்னு, என்னை விட்டு போகமாட்டேன், என்னை கை விட்டுட்டு போகமாட்டேன், இந்த திருவத்தியூரை விட்டு போகமாட்டேன். எங்க அப்ப திருவாரூரை விட்டு தாண்டி வந்தேடோ அது மாதிரி திருவத்தியூரை விட்டுட்டு என்னை விட்டுட்டு போகமாட்டேன் அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, இந்த அம்மா ஆதிபுரீஸ்வரர் கைங்கிறது விட்டுட்டு போறதுக்கு ஆசைப்படல. நீனும் என்னை விடாத இங்கேயே தான் இருக்கணும், இப்படி பிராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னா நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். இவர் பார்த்தார், அவ்வளவுதானே, நாளை கத்தால வா, ஆதிபுரீஸ்வரர் சாட்சியா நான் உனக்கு பிராமிஸ் பண்ணித்தரேன், உன்னை விட்டு கை விட்டுட்டு திருவத்தியூரை தாண்டி போகமாட்டேன், உனக்கு பிராமிஸ் பண்ணேன், நாளை காத்தால வச்சுக்கோன்னு. அந்த அம்மா சரின்னா போயிட்டார். இவர் நேர கோவிலுக்கு போனேன். தம்பிரான் தோழராச்ச ஃப்ரெண்டுன்னா இவர் ஆதிபுரீஸ்வரத்தை கேட்ட, நாளைக்கு பறவையை கூப்பிட்டு நான் சத்தியம் பண்ண போறேன், ஆனா ஒண்ணு,
அவன் உன் சாட்சியாக தான் பண்ணணும்னு சொல்றா. அதனால நாளைக்கு நான் கோவிலில் அவளை அழிச்சுன்னு வந்து இங்கே கர்ப்பகிரகத்துல மூலஸ்தானத்துல வந்து சத்தியம் பண்றதே நீ இங்கே இருக்கக்கூடாது. எல்லாம் செட்டப் தான், ஃபிக்ஸிங் எல்லாம் சொல்லலே, எல்லாம் புராணத்துல இருந்து எல்லாமே எல்லாம் இருக்கு. இன்னும் சுவாமி தான் அவருக்கு என்ன அவர் தான் சொல்றாரு, உனக்கு அடிமைடாங்கிற, உன் பாட்டுக்கு அடிமைனாங்கிற, உன் தமிழுக்கு அடிமை, உன் பாட்டுக்கு அடிமை, அதனால எனக்கு வேற வழி கிடையாது, நீ என்ன சொன்னாலும் தலையாட்டி தான் ஆகணும். சரி, நான் இங்க இருக்கக்கூடாதுன்னா எங்க போய் இருக்கிறதுன்னு, பிராகாரத்துல அங்க மகிழ மரம் சொல்லியோ அதுல போய் இருன்னு, நான் அவளை அழிச்சுன்னு வந்து பிராமிஸ் பண்ற வரைக்கும் நீ மகிழ மரத்துல போய் இருக்க வேண்டியது, இங்க மூலஸ்தானத்துல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சுவாமிக்கு ஆடப்பட்ட. அவர் அவர்கிட்ட ஆகான்னு தலையாட்டின, கவலைப்படாத அப்படியே நீ சொல்றபடியே பண்ணிடுறேன்னு. இவர் திருப்தியா வந்துட்டார். இவர் வந்தாரோ இல்லையோ உடனே பரவநாச்சியார் கனவுல போன சுவாமி ஆதிபுரீஸ்வரர் போய் என்ன பண்ண, நாளைக்கு அவன் இது மாதிரி எனக்கு சொல்லியிருக்கான், மூலஸ்தானத்துல இருக்கக்கூடாது, மகிழ மரத்துல தான் இருக்கணும், அதனால நான் சத்தியம் பண்ணி கொடுக்குவேன், இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு அவன் வார்த்தையை மீற முடியாது, ஆனா உன் நிலைமை நினைச்சாலும் எனக்கு பாவமா இருக்கு. அதனால நீ ஒண்ணு என்ன பண்ணு, நாளைக்கு வரத்தே கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ள வருவேன். அப்படி இந்த மகிழ மரத்துக்கிட்ட வரத்தே இந்த விஷயத்துக்காக போய் சாமி எல்லாம் இருக்க வேண்டாம், இந்த மரத்துக்கு அடியிலேயே சத்தியம் பண்ணிருக்கோன்னு நீ இங்க கேளு. பெரியவா சொல்றாங்க, ஐயோ ஐயோ கதையா, என்ன ட்விஸ்ட், ஹிச்காக் மூவிக்கு மேல இருக்கு, இங்கே கேட்டு வாங்கிக்கோ. இன்னம்மா பார்த்தா அந்த ஆளு வேலையை காமிச்சுட்டாளா, நல்ல வேலை. நீ மறுநாளைக்கு போனார், கோயிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வரத்தே பரவநாச்சியார் சொன்னார், எனக்கு என்னமோ ராத்திரி அப்புறம் படுத்துன்னு யோசனை பண்ணி பார்த்தேன், ஒரு மனுஷன் நம்ம ஒரு கல்யாணத்துக்காக போய் சாமியை போய் இழுக்கிறதா, அதனால என்ன பண்ணுதோ, இந்த விருட்சத்துக்கு எல்லாமும் உயிர் இருக்கு, எல்லாமே உயிரோடு இருக்கிறது தானே, மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால இந்த மரத்துக்கு அடியிலேயே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம்னா, இவருக்கு தூக்கி வழி போட்டுது. இவனே அது திடீர்னு இப்படி கதையை மாத்திக்கிட்டா, இல்ல இல்ல உள்ளே போனான்னு சொல்றதுக்கும், ஏன்னா எப்படியானு ஏதானு இவர் தயாராக பண்ணா பள்ளிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க நம்பிக்கை போயிடும். இவர் பார்த்த புரிஞ்சுருது, நம்ம ஆளே ஏதோ வேலை செஞ்சிருக்கான், ராத்திரி அவள்கிட்ட போய் வத்தி வச்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சு கொடுத்து. ஆனா பார்த்த இவருக்கு ஒரு வேகம், அதனால என்ன பண்ணாங்க, இந்த மரத்து மேல சக்தியா சொல்றேன், மகிழ மரத்து மேல சக்தியா, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், திருவத்தியூரை விட்டுட்டு போக மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்த. கல்யாணமும் பண்ணிட்ட. அப்புறம் வந்து சாமிகிட்ட சொன்னேன், நல்ல வேலை பண்ணினியே ஆயிடுத்து. ஆனால் என்ன ஆயிடுத்து, இப்ப திருவத்தியூரை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்க, இவளுக்கு பண்ணி கொடுத்துருக்க. கொஞ்ச நாள் ஆச்சோ இல்லையோ, தியாகராஜாவை பார்க்காத ஒரு இருக்க முடியல. எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனேன்னு பதிகம். ஐயோ நீ எத்தனை நாளையா கண்ணு பூத்து போயிடுறா அவனை பார்க்காத. அந்த தியாகராஜாவை தரிசனம் பண்ணவாளுக்குன்னா தெரியும், திருவாரூர்ல போய் பார்த்தவாளுக்குன்னா எப்படி உன்னை பார்க்காத இருப்பேன் இந்த கண்ணை வச்சுட்டு. அதனால என்னால இருக்கவே முடியாது, என் சத்தியத்தை மீறினாலும் பரவாயில்ல உன்னை பார்க்காத இருக்க முடியாதுன்னு சொல்லிக்காத கொள்ளாத என்ன பண்ணான்னு திருவத்தியூர்கிட்டேருந்து கிளம்பி வந்துட்டார், திருவாரூரை நோக்கி வந்துட்டார். இவர் வந்தாரோ இல்லையோ, திருவத்தியூர் எல்லாம் தாண்டினர். அடுத்த க்ஷணம் என்ன எடுத்துன, 2 கண்ணும் போயிடுச்சு, பார்வை போயிடுச்சு. பெரியவா இதுக்கு சொல்றா, இவர் சொல்றதெல்லாம் கேட்டார், உன்னோட பாட்டுக்கு அடிமை, உன் தமிழுக்கு அடிமை அப்படின்னு சுவாமி அப்படி தம்பிரான் தோழன் தம்பிரான் தோழன் அப்படி இருந்தவர், அப்பேற்பட்ட ஃப்ரெண்டா இருந்தாலும் தப்பு பண்ணினா சத்தியத்தை மீறினா தண்டனை தண்டனை தான். இவர் சாட்சியா மட்டும் இல்லை, ஜட்ஜாவும் இருக்க. 2 கண்ணும் போயிட்டு. கண்ணு போறதுல என்னன்னு, வாக்கு வரினாலே பார்வை போயிடும், கண்ணு போயிடும். ஐ ப்ராப்ளம் வர்றதெல்லாம் என்னன்னு, வாக்கு தவறுறது, வாக்கு மீறதனோட தோஷம். 2 கண்ணும் போயிடுத்து. அழுத. அது சொல்ற,
உன்னை நம்பினதுக்கு அந்த பதியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் பாடினதெல்லாம் சுவாமிக்கு அடி போட்டு வெளுத்து தள்ளிடுவார். என் 2 கண்ணையும் கொத்தையாக்கிட்டு நீ என்னத்தை கண்ட அப்படிங்கிற, நீ மட்டும் இல்லை உனக்கு 3 கண்ணு வச்சுட்டு இருக்கேங்கிற, நீ 3 கண்ணு வச்சுட்டு பார்த்துன்னு எனக்கு 2 கண்ணு இல்லாத பண்ணிட்டே அப்படிங்கிற. அப்படியே தத்தி தத்தின்னு என்ன பண்ண திருமுல்லை வாயில்னு பக்கத்துல இருக்கு அப்படிக்கிட்ட அங்க போன மாசிலா மணியே சொல்ற பாசுபதா படஞ்சொல்லே பரஞ்சொல்லை அடியே படுதுயர் கிடையா, நான் படுற கஷ்டத்தை களைய மாட்டியா. அங்கேருந்து போன வெண்பாக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு போற, காஞ்சிபுரத்துக்கு முன்னால இருக்கு வெண்பாக்கத்துக்கு போன. அங்கேருந்து என்ன பண்ண வெளியிலேருந்தே கத்துற, இவரு தான் கண்ணு தெரியாது கோவில்ல சாமி இருக்கான்னு, இன்னும் உள்ள இருக்கியோங்கிற. யோ நான் இத்தனை கத்துறேன் இவ்வளவு அதன கண்ணை கொட்டையை அடிச்சுட்டு நீ உள்ளுக்குள்ளதான் இருக்கியான்னு சுவாமி பார்த்தா. அங்கேருந்து பதில் என்ன சொன்னாரு, உள்ளவும் போகும்னாரு, நான் இருக்கேன் போயிட்டு வான்னு. அவர் பதில் திருப்பி நீ இருக்கியா கோயிலுக்குள்ள நம்ம சொல்றோம் இல்லையோ சாமி இருக்கா அப்படின்னு கேட்கறாப்புல இவர் கேட்டார், எல்லாம் நான் சௌக்கியமா தான் இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துன்னு போனாராம். வெய்யற எப்படிடா போவேன் அப்படின்னா உடனே என்ன அங்கேருந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி போட்டேன். இருக்கேன் இந்த போனா போறது இதை வச்சுக்கோ அப்படின்னு. இப்போ அதாவது கண் தெரியாத இந்த தட்டின்னு போறா இல்லையா, அது மாதிரி முதல்ல இவர் தான் போனவர். வாக்கிங் ஸ்டிக்கை கொடுத்தார், ஊன்றுகோல் கொடுத்தார். அதுக்கு வெய்யற இவர் இருக்கான்னு கண்ணை கொடுப்பியாக்குன்னா கம்பை கொடுத்துட்டு என்ன போயிட்டு வாங்குற. அப்படியேதான் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏகாம்பரேஸ்வரை பார்க்கறதே அழக இப்படி இருக்கே அப்படின்னு. இந்த ஏகாம்பரத்தை பார்க்காத ஒரு கண்ணா பார்க்க முடியாது போயிட்டு, நான் பண்ணின தப்பு தான், அதுக்காக இப்படி ஒரு தண்டனையா கொடுப்பேன் அப்படின்னு ஏகாம்பரேஸ்வர அழ. அவர் என்ன பண்ணான்னு போனா போறது ஒரு கண்ணு தரேன்னு. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு, ஆனா நீ தப்பு பண்ணிருக்க, இத்தனை நாள் கண்ணு இல்லாத அடைய விட்டாச்சு, அதனால என்ன போனா பிறகு ஒரு கண்ணால என்னை பார்த்து போன்னு ஒத்த கண்ணை கொடுத்த. அப்ப சார் உன்னை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு இருந்தாலும் போறாதுன்னா ஒரு கண்ணால எப்படி பார்க்க, 2 கண்ணே போறாது, அவ்வளவுதான், இதுக்கு மேல உனக்கு செலவு காமிக்க முடியாது, போயிட்டு வான்ட்டார். இப்படியே ஒத்த கண்ணை வச்சுன்னு அப்புறம் திருவாரூருக்கு போய் கடைசியில தன்னோட தியாகராஜாவை பார்க்கறது, மீளா அடிமை உமைக்கே ஆடாய் பிறரை வேண்டாதே, மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடி, வாழாங்கிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில். அப்படியே மனசு குமிரிண்டு வந்து என்னோட குறைய கொட்டுறேன், நீ காதல விழாத மாதிரி கண்டு காணாதமா இருக்குங்கிற அப்படின்னுட்டு என்ன பண்ணாரு, வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அடுத்தது சாபம் கொடுக்க என்னன்னு வாழ்ந்து போதீரேன்னு. அப்படின்னா வாழ்ந்து போனா நன்னாருன்னு அர்த்தம். பெரியவாசரா நம்ம கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கல அப்படின்னாக்க கேட்டு பார்த்தா உண்மையை கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன பண்றதுனே வழி தெரியாது. கடைசியில என்ன பண்ணாங்க, என் பணத்தை கொடுக்காத ஏமாத்தினோம் நன்னா இரு அப்படின்னா என்ன அர்த்தம், நாசமா போன்னு அர்த்தம். நன்னா இருன்னா சௌக்கியமா இருன்னு அர்த்தம். அத மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமி தியாகராஜ பக்த வீரர், யோ உன் பக்தன் இப்படி உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சத்தியத்தை மீறினாலும் பரவாயில்லன்னு மெனக்கெட்டு திருவாரூருக்கு வந்திருக்கேன் உன்னை பார்க்கணும்னு. அப்பேற்பட்ட என்ன கஷ்டத்தை சொன்னா நீ பாட்டுக்கு ஜம்முன்னு காதல வாங்கினது வாங்காத உட்காந்துருக்கியா, நன்னா இல்ல வாழ்ந்து போதீரேன். பதிய முழுக்கெல்லாம் இருக்க வாழாங்க இருக்கு அடியாளுங்க வாழ்ந்து போதீரேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தாராம் தியாகராஜன், சரி இதுக்கு மேலே இவனை பண்ணக்கூடாது அப்படின்னு, வேண்டாம் இதுக்கு மேலே சபிச்சுடாது ஏதானும், உனக்கும் 2 கண்ணு போடுதுன்னு சொல்லிவிட்டா என்ன பண்றது. அப்பதான் சொல்றேன், நீ மட்டும் 3 கண்ணை வச்சுன்னு என்ன ஒரு கண்ணு கூட இல்லாத பண்ணி நல்லா இருக்கும். அப்புறம் திருப்பி இன்னொரு கண்ணையும் கொடுக்குற. அப்புறம் தான் சொல்றேன், இப்ப இவா வீட்டுக்கு போலன்னா அந்த அம்மா உள்ள விட மாட்டேன்ட்டா. சரி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன விட்டுட்டு அங்க போய் பண்ணிட்ட, அவளோட ஏன்னு கொடுத்தம் பண்ண, அவள்கிட்டையும் கொடுத்தனம் பண்ணல என்னையும் கொடுத்தனம் பண்ணல, ஒத்துமில்ல நீ கோயில் அலைஞ்சுட்டு இருக்கு, உள்ள விட மாட்டேன். அப்புறம் தியாகராஜ வாசகர் ரொம்ப கோபமா இருக்கா,
என்னை உள்ளே சேர்க்க மாட்டேங்கிற, அதனால நீ போய் கொஞ்சம் சமாதானம். இவர் போனாராம். அதனால தான் நடமாடி தெரிந்தவனுக்குமே பாபவின் ஆசுபதியார்னு பரம பக்தர். அவர் நடராஜாவை பற்றி கேட்கிறார், இவர் ஏன் காலை தூக்கி நிற்காருங்கிறது. நடமாடி தெரிந்தவனுக்கு இடது கால் உதவாமல் முடமானதே என்று சொல்லையா அப்படின்னு இந்தாஸ்துதி. இப்படி நன்னா பிரமாதமா டான்ஸ் ஆடினவனுக்கு இந்த இடது கால விளங்காத, காலை தூக்கி நிற்காத, காலில் கல்லு முள்ளெல்லாம் நிற்கிற அப்பான்னு காலை கீழே வைக்க முடியாது, தூக்கி நிற்க முடியாது. அது மாதிரி அதுல சொல்ற பறவைதனின் தெருவாசப்படி இடறிற்றோ அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இனிமே பறவைக்கு தூது பண்றதுக்கு அவாத்துக்கு ஓடினீங்க. இப்போ வாசப்படி தடுக்கி கொடுத்தாங்கிற. இது திருவத்தியூர்ல சாட்சி. அந்த சாட்சியா இருந்ததுனால இவர் என்ன பண்ணாங்க, சத்தியத்தை மீறினால் எவனா இருந்தாலும் ஒரே தண்டனை தான். அது தம்பிரான் தோழனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணினா தப்பு, அதுக்கு தண்டனை, அவ்வளவுதான். அப்படி சாட்சியா இருக்கிற அந்த பகவான், அவரோட சாட்சியில தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னா நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளோட காரியங்களை அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம முக்கியம். அப்படி இருக்கிற தெரியவா அடுத்த தலைப்புல கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் அப்படிங்கிறது சொல்றோம். அதாவது கங்கா ஸ்நானம் அப்படின்னா காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்றோம். ஆனா காசிக்கு போகாத ஒரு கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு வீட்டில் ஸ்நானம் பண்ணினா அதுக்கு பேர் கங்கா ஸ்நானம் தான். அது எதனால அப்படின்னா, இது 1966 காளஹஸ்திங்கிற இடத்துல தெளிவா இருக்கிறதே சொன்ன விஷயம். அதை ஒருத்தர் வந்து கேட்குற, தீபாவளி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்குறா. ஆனா எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சின்னு வீட்டில் வெந்நீர்ல தான் குளிக்கிறோம், ஏன் கங்கா ஸ்நானம் சொன்னா அப்படின்னா, அதுக்காக தீபாவளியை பத்தி கங்கா ஸ்நானத்தை பத்தி அன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன். அதுல என்ன அப்படின்னா, அந்த பண்டிகையிலேயே எத்தனையோ பண்டிகை இருந்தா கூட தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன்னா பகவானே கிரியேட் பண்ணின பண்டிகை. கிருஷ்ணாவதாரத்துல இவர் இருக்கார். இவர் நரகன்கிற அசுரனை கொன்றதுனால நரகாசுர வதம் பண்ணினது. இந்த நரகாசுரன் யாரு அப்படின்னு, இவரோட புள்ளதான். எப்படி அப்படின்னா, ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரன் பூமியை சுருட்டி இடத்துல பாதாளத்துக்கு போயிட்டான் இல்லையா. இப்ப வராக அவதாரம் பண்ணி அந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி பூமி அப்படி போறப்பல்ல தூக்கிட்டு மேலே எழும்பினாரு சமுத்திரத்திலேருந்து. அப்படி எழும்பருத்தே முதல்ல அந்த தித்திப்பல்லுங்கிறது பட்ட இடம்தான் காமரூபம் அப்படின்னு சொல்றோம், பிராக் ஜோதிஷம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்னைக்கு புரியுறாப்புல இருக்குன்னா, இன்றைய அஸ்ஸாமுக்கு பேரு காமரூபம். காமரூபம் அப்படின்னு பேரு. காமரூபம்னா எதனால அந்த பேர் அந்த தேசத்துக்கு அப்படின்னா, காமா 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 அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. காமாட்சி அப்படின்னு சொல்லும் இல்லையா. இந்த காமாட்சியோட இன்னொரு பேரு தான் காமான்னு. அவளுக்கு அந்த காமாக்கியான்னு அங்க பீடம் இருக்கு. அதுவே காமாட்சியோட பீடம் தான். ஜோதி அந்த அம்பாளோட அந்த 51 சக்தி பீடத்துல ஒண்ணு அந்த காமாக்கியாங்கிறது. அந்த காமாக்கியாங்கிற காமாட்சி அங்க இருக்கிறதுனாலே அந்த ஊருக்கு அந்த பிரதேசத்துக்கு பேரே காமரூபம் அப்படின்னு பேரு. அதுல பிராக் ஜோதிஷம் அப்படிங்கிறது தான் கேபிட்டல் நரகாசுரனுக்கு. அந்த இடத்துல இருந்தா வராக அவதாரம் வெளியில அந்த பூமிக்கு வெளியில வந்து பூமியை ஸ்தாபனம் பண்ண. இப்போ இந்த விஷ்ணு அந்த பூமாதேவியோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஒரு குழந்தை வந்துடுது. வராக அவதாரத்துல இவருக்கும் பூமாதேவி சம்பந்தம் பட்டதுனால, ஏன்னா இவர் அவரை ஒருத்தருக்கு தொட்டதுனால ஒரு குழந்தை வந்தது. வந்த குழந்தை நல்ல குழந்தையான்னு இல்ல, கனகரேன்னு நரகாசுரனா வந்தது. நரகாசுரனா வந்துட்டு பெரியாசுரா. அவனோட ஊருக்கு பேர் பிராக் ஜோதிஷம்னு பேருக்கு. ஜோதிஷம்னாலே என்ன, தேஜோமயம்னு என்ன, படிச்சுன்னு இருக்கிறதுன்னு பேரு. பிராக் ஜோதிஷம்னு ஏன் பேருன்னா, பிராக்னா முன்னாலன்னு அர்த்தம். அதாவது ஈஸ்ட் தான் நமக்கு முன்னால, கிழக்கு. அதனால கிழக்கு பக்கமா இருக்கிற பிரகாசமான ஊரா இருக்கிறதுனால பிராக் ஜோதிஷம்னு பேர் வச்சுட்டு. ஆனா இவன் என்னென்ன ஊரையே இருட்டடிச்சுட்டு கொடுங்கோல் ஆட்சி பண்ணியிருந்தான், எல்லாரையும் சிரமப்படுத்தியிருந்தான். அதுல என்னென்ன 16,000
பெண்களை சிறைபிடிச்சு வச்சிருந்தான். கிருஷ்ணருக்கு ஒரு நாமம் உண்டு, ஷோடச ஸ்ரீ சஹஸ்ரேசாயனமான 16,108 பெண்கள் மனைவி. இந்த 16,100 பேரை என்னென்ன, இந்த நரகாசுரன் அவளை கிட்னாப் பண்ணி எல்லாரையும் கொண்டு வச்சிருந்ததுதான். நரகாசுர வதம் பண்ணி இவர் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி நீங்கன்னா எல்லாரும் உங்க அப்பா போய் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருங்கன்னு அவ அத்தனை பேரும் காலில் வந்து விழுந்தாலும் என்னென்ன, நாங்க ஒரு இன்னொருத்தன் விட்டு இத்தனை நாள் சிறையில இருந்திருக்கோம் அப்படின்னா நாங்க கற்போடு இருக்கோம்னு யாரும் நம்புவா எங்களை? இனிமே எங்களை யாரும் கல்யாணம் பண்ணிப்பா? அதனால ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதனால எங்களுக்கு வேற வழி கிடையாது, நீ தான் எங்களை ஏற்றுக்கணும்னு எல்லாம். அதனால இவர் அவளுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக பண்ண அப்படின்னா கிரமம் பண்ணியிருந்தான். பார்த்த இந்திரனோட என்ன பண்ணிட்டான்னு, அவனோட கொடை பெண்பற்ற கொடைங்கிறமே ராஜாவுக்கு அழகே அந்த ராஜசிங்கம் பெண்பற்ற கொடைன்னு இந்திரனோட கொடையை போய் எடுத்துனான். இந்திரனோட அம்மா அதித்தி அவ காதுல திவ்யமான ஒரு குண்டலம் போட்டிருந்தா, அவ காதுல இருக்க தோட பிடிங்கிட்டான், எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்துட்டான். இந்திரன் எல்லாரும் லோகத்துல அத்தனை பேரும் இருக்க. இந்திரனும் பார்த்தான். கடைசியில அவருக்கு போய் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதா வேண்டாமன்னு புரியல. ஏன்னு, இவரோட புள்ள என்ன, வராக அவதாரத்துல இவருக்கு பிறந்த புள்ள என்ன, அதனால இவன் பிள்ளைய உன் பிள்ளையே இப்படி அசத்தா இருக்குன்னு எப்படி சொல்றது, அவனை வதம் பண்ணுன்னு யோஜனை பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் கிருஷ்ணா அவதாரத்துல தாங்கல, கிருஷ்ணர் போய் சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணார், சர்ணர் தன்னோட 4 கை வந்தது, சங்கு சக்கரம் கதை எல்லாத்தையும் எடுத்துட்டார். கூப்பிட்ட கருடன் வந்துருக்கு, கிளம்பு துவாரகையில இருக்கிறவர். கூட என்ன பண்ண, சத்யபாமாவையும் அழிச்சுன்னு போன, நீனு வாங்கினார். 2 சத்யபாமாவை அழிச்சுனர். கருடன் மேலே ஏறி நேர பிராக்ஜோதிஷத்துக்கு போனார். அங்க போனா அவன் கோட்டையெல்லாம் கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு கோட்டையா உடைச்சுன்னு உள்ளுக்குள்ள மெயின் இடத்துக்கு போற. அப்ப அவனோட சேனாதிபதி முரண் அப்படிங்கிற அசுரன் முரணை அனுப்பிச்சான். முரணை வதம் பண்ணினான். அதனாலதான் அவருக்கு பேரு முராரி முராரின்னு பேரு, முரஹரி முராரி எல்லாம் பேரு. இந்த முரணை நரகாசனோட கமாண்டர். அடுத்தது அவன் என்ன பண்ணான், அவனோட 7 பிள்ளை வந்தா அந்த 7 பிள்ளையும் சேர்த்து அப்பாவோட அனுப்பிச்சார். கடைசியா நரகாசுரன் யானை மேலே 2 வரான் சண்டைக்கு. கிருஷ்ணர் கருடன்லேன்னு சண்டை போறார். அவன் வந்தான், தன்னோட சக்கராயுதத்தினால அவனை வதம் பண்ணினான். நரகாசுரன் க்ளோஸ். அது பண்ணின நாள் என்னன்னு, ஐப்பசி மாசம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு அருணோதய காலத்துல, அருணோதயம் அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு முகூர்த்த காலம் முன்னால, அதாவது சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னால கீழே சக்கச்சவையேன்னு கீழ்வானம் சிவந்துரும், அதுதான் அருணோதயம்னு பேரு. அது சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு முகூர்த்தம் முன்னால. ஒரு முகூர்த்தம் அப்படின்னா 2 நாழி, 2 நாழின்னா 24 மினிட்ஸ் அப்படின்னா 24 + 24 48 மினிட்ஸ் முன்னால அந்த காலத்துல வதம் பண்ணின. வதம் பண்ணினா உடனே என்ன பண்ணான்னு, பூமாதேவி வந்தான். புத்திர சோகம், குழந்தை போயிட்டான் உள்ள. ஏன்னா இவனுக்கும் வராகருக்கும் பிறந்தது. ஆனா அந்த வராகர அந்த அப்பாவே தான் இப்ப இன்னொரு அவதாரத்துல கிருஷ்ணரா வந்து வதம் பண்ணியிருக்க. இவர் ஏன் சத்யபாமாவை அழிச்சிருமானான்னு, ருக்மணி ஸ்ரீதேவியோட அம்சம், சத்யபாமா பூதேவியோட அம்சம், பூமாதேவியோட அம்சம். வந்தா அந்த அம்மா பார்த்தா, பொறுமைக்கு பூமாதேவி இதனால்தான் போல இருக்குங்கிற பெரியவா. இவளுக்கு புள்ள போன வருத்தம் கூட புத்திர சோகத்தை விட எது பெருசா தெரிஞ்சதுன்னு, இவன் இருந்ததுனால உலகமே கஷ்டப்பட்டு தேவதைகள்லேருந்து, நல்ல வேலையா அவன் போனான். அதனால இனிமே உலகத்துக்கு நிம்மதி அப்படிங்கிறதுனால என்ன பண்ண, இவன் போன நாளே எல்லாரும் விழாவா கொண்டாடணும். பெரியவா சொல்றா, யாரானு உறவுக்காரா போனா உடனே ஸ்நானம் பண்றதுதான் வழக்கம். ஆனா நாம என்ன பண்ணோம், நரகாசுரம் போனதுக்காக வருஷா வருஷம் ஸ்நானம் பண்றோம். ஆனால் அந்த ஸ்நானம் என்னன்னு, உறவுகாரா போன துக்க ஸ்நானம் இல்லை, நல்ல மங்கள ஸ்நானம். என்ன தேய்ச்சி குளிச்சுன்னு ஜம்முன்னு. ஏன் அம்மா அப்படி வர வாங்கினாலும் அவன் இருக்கிறதே தான் அவனால ஒருத்தருக்கு சந்தோஷம் இல்லை, எல்லாரையும் அழ வச்சிருந்தான். அவன் போன அன்னைக்கான எல்லாரும் சிரிச்சுன்னு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு விழாவா கொண்டாடட்டும் அப்படின்னு. அதனால அதனாலதான் அதுக்கு தீபாவளின்னு அன்னைக்கு பேரு. அதுதான் தீபாவளி. அந்த தீபாவளி அன்னைக்கு
இவ என்ன பண்ணினான்னு, எப்போ என் புள்ள போனானோ அந்த அருணோதய காலத்துல நீ வதம் பண்ண காலத்துல எல்லாரும் மங்கள ஸ்நானம் பண்ணணும். மங்கள ஸ்நானம்னாலே இருக்கிறதுலே மங்களம் கங்கா ஸ்நானம் தான். அதனால இவ என்ன பண்ணினா, பொதுவா நமக்கு மங்கள ஸ்நானம் அப்படின்னா கல்யாணங்கள்ல தலையில எண்ணெய் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். இவ வரம் வாங்கினா சாஸ்திரத்துல சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் எண்ணெய் தேய்ச்சிக்கணும், சூரிய உதயத்துக்கு முன்னால பண்ணக்கூடாது. ஆனா இவளோ என்ன பண்றாங்க, என் புள்ள போன டயத்தை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும், அதனால அருணோதய காலம் சூரிய உதயத்துக்கு முன்னால எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிக்கணும் அப்படின்னா சாஸ்திரம் தெரிஞ்சவா என்ன பண்ணுவா, இல்ல இல்ல மாட்டேன்னு அப்ஜெக்ட் பண்ணா இல்லையா, சாஸ்திர விரோதம்னு. அதனால என்ன பண்ணாலும் அந்த எண்ணெய் தேய்ச்சின்னா அன்னைக்கு சூரியத்துக்கு முன்னால கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்க கிடவது, நீ வரம் கொடுக்கணும். சரின்னு கொடுத்த. அதனால அப்ப என்ன பண்ணாங்க, அன்னைக்கு தேய்ச்சிக்கிற அந்த எண்ணெயில மகாலட்சுமி வாசம் பண்ணணும். எந்த தண்ணியா இருந்தாலும் அதுல கங்கையோட சாநித்தியம் இருக்கணும். எப்போ அப்படின்னா ஒரு முகூர்த்த காலம், இந்த அருணோதய ஒரு முகூர்த்த காலத்துக்கு எல்லா தீர்த்தத்திலையும் கங்கையோட சாநித்தியம், எல்லா எண்ணெயிலையும் லக்ஷ்மியோட சாநித்தியம் இருக்கணும் அப்படின்னு. அதனால தீபாவளி ஸ்நானம் மட்டும் கங்கை கரையில இருந்தா கூட இப்ப பல பேர் என்ன பண்ணா, காசியில போய் கங்கையில பண்ணாதான் கங்கா ஸ்நானம் வச்சுருக்கா. காசியில இருக்கிறவா கூட அன்னைக்கு தீபாவளி ஸ்நானம் வெந்நீர்ல தான் பண்ணோம். ஏன் அப்படின்னா எல்லா தண்ணியும் கங்கைன்னு வாங்கினவோ வரம் வாங்கினவோ சாப்பிட்டா ஜெகன்மாதா. இந்த பூமாதேவி ஏதோ நரகாசுரனுக்கு மட்டும் அம்மா இல்லை, அத்தனை பேருக்கும் ஜீவராசிகளுக்கும் அம்மா தானே. அவ வரம் வாங்கிட்டு வரம் கொடுத்தவன் யாருன்னா பகவான். அப்படின்னா அதைத்தான் முக்கியமா. ஏன்னா இப்ப கங்கா ஸ்நானம் ஒருத்தர் மிஸ் பண்ண மாட்டாளோ, அப்ப சாஸ்திரத்தெல்லாம் காமிக்க மாட்டா. அதுக்காக அப்படி வாங்கிட்டு அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு வரம் வாங்கிட்டா. அதனால தீபாவளி அன்னைக்கு அந்த அருணோதய காலத்துல அவசியம் எண்ணெய் தேய்ச்சின்னு வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணணும். இது ஐப்பசி மாசம் சதுர்தசியில, கிருஷ்ணபட்ச சதுர்தசியில அவனை வதம் பண்ணதுனால அன்னைக்கு. அதனாலதான் நரக சதுர்தசி, நரக சதுர்தசின்னே அதுக்கு பேர் அன்னைக்கு பண்றது. இப்ப என்ன ஆயிடுதுன்னு, யாரு தப்பு பண்ணினாலும் தப்பு தானே. இப்ப கிருஷ்ணருக்கு என்ன வந்துருக்குன்னு, நரகாசுரனை வதம் பண்ணின தோஷம் வந்துருக்கு, வீரஹத்தி தோஷம் வந்துருக்கு. அதாவது வீரஹத்தி அப்படின்னா ரொம்ப வீர தீரனா இருந்தா அவனை வதம் பண்ணினா வீரனை கொன்ன பாவம் வரும். வேதம் படிச்சவனை பண்ணினாக்க பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். சாயாஹத்தின்னு இன்னொரு தோஷம். ராமர் ராவணனை வதம் பண்ணினதுனால 3 தோஷம் வந்துதான் அவருக்கு. ராவணன் என்னன்னு பிரம்மாவோட பேரன், அதனால நல்ல பூர்ணமா வேதாத்தியானம் பண்ணிடுவான். அதனால அவனை வதம் பண்ணினதுனால பிரம்மஹத்தி வந்தது. மகாவீரன், மலையே கைலாச மலையே நம்புற அளவுக்கு வீரன், அதனால அவனை கொன்னதுனால வீரஹத்தி வந்தது. சாயாஹத்தி அப்படின்னா ரொம்ப பேரோட புகழோட ஃபேமஸா இருக்கிறவளை கொன்னாக்க அதுவே சாயாஹத்தி. அந்த சாஸ்திரம் எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பேர் புகழோட பார்த்தாலும் நிறைய பேருக்கு வயத்தறிச்சல் வரும், அவனை எப்படி தீர்த்து கட்டலான்னு பிளான் பண்ணுவார், அதுவும் பாவம் இருக்கும். அந்த 3 தோஷம் பண்றதுக்காக ராமர் என்ன பண்ணார், பிரம்மஹத்தி போறதுக்காக தான் ராமேஸ்வரத்துல ராமலிங்க பிரதிஷ்டை பண்ணி பிரம்மஹத்தியை போக்கின்றார். வேதாரண்யத்துல தான் திருப்பி அங்கேயும் ராமநாதர் தான் வேதாரண்யத்துல சிவ பூஜை பண்ணி இந்த வீரஹத்தி தோஷத்தை போக்கின்றார். சாயாஹத்திங்கிறத பட்டீஸ்வரம்னு இருக்கு கும்பகோணத்து பக்கத்துல. பட்டீஸ்வரத்துல சிவலிங்கத்தை பூஜை பண்ணி சாயாஹத்தியை போக்கின்றார் ராமர் அப்படின்னு நமக்கு சொல்றது. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு இந்த வீரஹத்தி தோஷம் வந்துருக்கும். அதனால யாரை கேட்கலான்னு சிவன் போய் கேட்டார் கைலாசத்துல. நரகாசுரனை கொண்ட அந்த தோஷம் வீரஹத்தி வந்துருக்கு, நான் என்ன பண்ணும் பிரயச்சித்தோம்னு. அவர் கங்கா ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னாக்க எந்த பாவத்துக்கும் கங்கா ஸ்நானம்னாலும் இவர் தான் அவனை கொன்னதுக்கே கொங்கன்னைக்கே எல்லாருக்கும் கங்கா ஸ்நானம் பண்ணி சொல்லிட்டார். அதனால திருப்பி அதே பரிகாரம் சொன்னா சரியா வராது. அதனால என்ன பண்ணாருன்னு, இது துலா மாசமா இருக்கு, ஐப்பசி மாசம். அதனால இந்த துலா மாசத்துல காவேரியில 66,000 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் காவேரியில வசிக்கிறது. எப்போ அப்படின்னு 6 முகூர்த்த காலத்துக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு. அருணோதயத்திலேருந்து சூரியன் உதயமாகி சூரியன் உதயத்துக்கு அப்புறம்
2 மணி நேரம், அதுக்கு முன்னால 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் காவேரியில 66,000 கோடி புண்ணிய தீர்த்தங்களை வாசம் பண்றது துலா மாசம் முழுக்கணும். அதனால நீ என்ன பண்ணு, அந்த துலா மாசத்துல துலா ஸ்நானம் பண்ணிடும், வீரஹத்தி தோஷம் போகும். உடனே துலா ஸ்நானம் பண்ணா எங்க இது பண்ணுறது, கூர்க்குலேருந்து ஆரம்பிச்சு இது காவேரி பூம்பட்டினம் வரைக்கும் இருக்கு, எங்க பண்றதுன்னு வா நான் அழிச்சுன்னு போறேன்னு அழிச்சுன்னு வந்தாராம். உன்னோட சேர்ந்து நான் அழிச்சுன்னு வரேன்னு என்ன பண்ணாங்க, பரமேஸ்வரனே நேர கிருஷ்ணர் அழிச்சுட்டு எங்க வந்து துலாஸ்நானம் பண்ணாரு, கௌரி மாயூரம்ங்கிற மாயவர கஷேத்திரத்துல. 2 இடத்துலதான் அம்பாள் மயிலா வந்து சுவாமியை பூஜை பண்ணினது. ஒன்னு திருமயிலேன்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூர்ல, இன்னொன்னு மாயவரத்துல. அதனால்தான் மயிலாடுதுறை அங்க வந்து, அதனால்தான் அதுக்கு பேர் துலாகட்டம்னே பேரு. இந்த துலாகட்டை தான் இன்னைக்கு என்ன எடுத்துனா லாகரமா எடுத்து தூவும் எடுத்து இட்டும் எடுத்து துலாகட்டத்துல இருந்து இந்த எழுத்து அந்த எழுத்துலாம் போய் லாகடம்னு இருக்கு. அந்த ரிஷப தீர்த்தம்னு பேரு. அந்த துலாகட்டத்துல வந்து கிருஷ்ணர் அழிச்சன் வந்து சுவாமி இந்த நரகாசுரனை கொன்ன தோஷம் போறதுக்காக துலா ஸ்நானம் பண்ண வச்சார். அதனால தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுங்க, கார்த்தால அருணோதயத்துல எண்ணெய் தேய்ச்சு வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணி உடனேயே துலா ஸ்நானம்னு காவேரியில போய் பண்ணணும். காவேரி இல்லாதவன் என்ன பண்ணணும்னா, இங்க எப்படி கங்கையை நினைச்சுட்டா கங்கையோட சாநித்தியம் இருக்கோ அதே மாதிரி வீட்டிலேயே காவேரியை நினைச்சுட்டு இந்த காவேரி ஸ்நானம் பண்ணும். அன்னைக்கு அவசியம் கிருஷ்ணர், பூமாதேவி, சத்யபாமா இவ எல்லாரையும் நினைச்சுண்டு, இதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ண காவேரி ஸ்நானத்துக்கும் பிராயச்சித்தம் சொன்ன பரமேஸ்வரனை நினைச்சுட்டு ஸ்நானம். ஆமா ஆமா ஆமா, இது காவேரியில தான் ஓல்டு வாட்டர்ல பண்ணும். இது காவேரி ஸ்நானம்னாலே காவேரியில போய் பண்ணும், இல்லையா பச்சை தண்ணியில குடிக்கணும். அது மட்டும்தான் வெந்நீர்ல, இது பச்சை தண்ணியில. அண்டர்லைன் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கும் வெந்நீரை வச்சு ஊற்றிட்டோம்னா துலா ஸ்நானம். இப்படி தீபாவளி அன்னைக்கு இந்த 2 ஸ்நானம் பண்ணா கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் ரெண்டும் கிடைக்கிறது. இந்த 2த்துக்கும் காரணமா இருந்தது யாருன்னு, கிருஷ்ணர். அப்படி அவளை நினைச்சுட்டு இதை பண்ணினோம் அப்படின்னா கிடைக்கும்னு சொல்லி இதை முடிக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்த தலைப்புல நாம பல விஷயங்களை பார்க்க போறோம். அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் 17, 18, அதாவது 3வது சாட்டர்டே சண்டே அடுத்த மாசம் சங்கம்னு சொல்லி, நாளைக்கு உலகத்துக்கே ஒரு மங்களமான ரொம்ப விசேஷமான சுபதினம். இன்னும் தீபாவளி எதுக்காக இன்னைக்கே சொன்னேன்னு, நாளைக்கே தான் நிஜம் தீபாவளி. எல்லாரும் புதுசு கட்டின்னு எல்லோரும் சந்தோஷமா இருக்கேன்னு, ராமருக்கே இப்பதான் அயோத்தியால பிளாட்டே கிடைச்சிருக்கு. அவருக்கே இப்பதான் இடம் வாங்க முடிஞ்சது. கலியோட கொடுமை. அதனால நாளைக்கு ராமருக்கு அயோத்தியாபதியா ராமச்சந்திரமூர்த்தியா பட்டாபிராமனா பட்டாபிஷேகம் பண்ணி ராமராஜ்யம் அவர் எடுத்துக்க போறார். அவர் அங்க பிரதிஷ்டாரர். இன்னைக்கு வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நமது காஞ்சி காமகோடி பீடாதிகளான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பெரியவா போய் யாகசாலையில முதல்ல எல்லாத்தையும் யந்திரத்திலேருந்து எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி பிராண பிரதிஷ்டையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். கலசத்துக்கெல்லாம் கலசஸ்தாபனம்லாம் பண்ணி இன்னிலேருந்து யாகசாலையெல்லாம் அங்கே நடந்துருக்கு. அவசியம் அவ, ஏன்னா மீடியாலாம் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியெல்லாம் ஒத்துக்கல, சண்டை போட்டா அத்தை பண்ண அதுமே ஏகப்பட்டதெல்லாம் வந்தது. ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கேருந்து ஆச்சாரியால் நம்ம சங்கராச்சாரியால் தான் போய் முதல்ல யாகசாலையெல்லாம் வேதிக பூஜையிலேருந்து ஆரம்பிச்சு பண்றாப்புல வந்திருக்கு, நடந்துருக்கு. இதெல்லாம் எங்கேயும் தெரியல இந்த மீடியாலையும். அது சிலதெல்லாம் அவன் என்ன பண்றான்னு, ஒரு பப்ளிசிட்டி இல்லாத ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் நடந்துருக்கு. அது சாயந்தரம் தான் அது வெளியில வந்தது. பார்த்தா பாலபிரிவா போய் அங்கே எல்லாத்தையும் எந்திர பிரஷ்டையிலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. நாளைக்கு பிராண பிரஷ்டாயி அங்கே மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ற ராமச்சந்திரமூர்த்தி பரிவாரங்களோட எழுந்தருள போற ரொம்ப சுபமான தினம். எல்லோரும் ரொம்ப தாபத்தோடு எதிர்பார்த்து ஒரு அருமையான நிகழ்ச்சி.
அதுக்கு காரணமாக இருந்த எல்லாரும் தீர்காயுசோட எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, ராமரோட ராஜ்யமே இருக்கட்டும், சனாதன தர்மம் தழைச்சு இருக்கட்டும், இந்த பாரத தேசம் பழையபடி சோபையோட எல்லாரும் ஆன்மீக நாடாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், உலகத்துக்கு வழிகாட்டும்னு ராமத்தை பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் இங்கே காத்தால எத்தனை மணிக்கு 9:30க்கு இங்கே ராமருக்கு விசேஷ அபிஷேகம், உபனிஷத் பாராயணத்தோட விசேஷ அபிஷேகம், ராமநாம ஜபம் இருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் எல்லாம் இருக்கு. எல்லோரும் இந்த கலந்துக்கணும். சாயந்தரமும் வீட்டில் கார்த்திகை மாதிரி எல்லாரும் தீபோத்சவம்லாம் பண்ணி அவளுக்கு முடிஞ்ச அளவில் எப்படி ராமரை ஸ்மரணை தான் முக்கியம், ஸ்மரிக்கணும். இதை நம்ம வீட்டு ஒரு விழாவா நாம மனசுக்குள்ள கொண்டாடிக்கணும். குதூகலமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் நாளைக்கு அப்படி எல்லோரும் இருப்போம் அப்படின்னு சொல்லி, இதுவே நமக்கு தீபாவளியா இருக்கட்டும், வெளிச்சம் இருக்கட்டும், அறியாமை இருள்லாம் போய் அஜ்ஞான இருள்லாம் போய் கலி இருள் போய் பிரகாசம் அடையட்டும்னு பிரார்த்தனை பண்ணோம். ஜெய் ஸ்ரீராம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹர ஹர நம பார்வதி பதயே. சத்குரு சுவாமினஹ, ஆஞ்சநேய சுவாமினஹ.